கிறிஸ்தேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் நம்முடைய பரமபிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நமது அன்பின் கர்த்தராகிய நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அன்பின் நாமத்தினாலும் வாழ்த்துக்களையும் காலை வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினால் சென்று போன நாட்களில் அவருடைய கரம் நம் ஒவ்வொருவரோடும் இருந்து இன்றைய தினத்தில் கூட ஜீவனோடு அவருடைய பரிசுத்தமுள்ள சமூகத்திலே நாம் ஒரு குடும்பமாக ஒன்றிணைந்து சர்வ வல்லமையுள்ள தேவனை துதிப்பதற்கும் அவருடைய மகத்துவமான சத்தியங்களை நாம் தியானிப்பதற்கும் தேவன் கொடுத்த நல்ல ஸ்லாக்கியத்திற்கு நன்றிகளையும் துதிகளையும் நாம் அன்பின் கர்த்தர் வழியாக நாம் ஏறெடுத்துக்கொண்டு இன்றைய நாளுக்குண்டான பாடத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். இன்றைய நாளில் நம்முடைய ஆத்ம ஜீவியத்திற்கு பிரயோஜனமாகவும் பிதாவாகிய தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாகவும் நாம் பார்க்க தெரிந்து கொண்ட பாடத்தின் தலைப்பு பஸ்காவை ஆசரிப்பது அவசியமா? பஸ்கா அப்படின்னா நினைவு கூறுதல். நினைவு கூறுதலை ஆசரிப்பது அவசியமா? அப்போ ஒரு பாடத்தினுடைய தலைப்பை கவனிக்கும் பொழுது ஒரு கேள்வியிலிருந்து நாம் இந்த ஒரு பாடத்திற்குள்ளே கடந்து செல்ல போகிறோம். அப்போ கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்தானம் பெற்ற நாம் ஒவ்வொருவரும் இந்த ஒரு ராபோஜனத்தை, பாஸ் ஓவர், இந்த ஒரு நினைவு கூறுதலை, கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூறுதலை ஆசரிப்பது அவசியம்தானா அப்படிங்கிறத நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரில் தேவனுடைய வசனங்களினுடைய துணை கொண்டு நம்ம தியானிக்க போகிறோம். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் நம்முடைய கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூறும் நாளுக்குள்ளாக நாம் கடந்து வந்துட்டுருக்குறோம். அதில் இன்றைய தினத்தில் முதல் பாடம் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு அறிமுகம், நினைவு கூறுதல், கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூறுதல். நாம் என்னென்ன விஷயங்களை நாம் நினைவு கூறணும்? சென்று போன நாட்களில் நம்ம என்னென்ன தேவனுடைய சத்தியத்திற்கு, அவருடைய ஊழியத்திற்கு, நாம் தேவனுக்கு முன்பாக நிற்பதற்கு, திராணியுள்ளவர்களாக இருப்பதற்கு நாம் என்னென்ன விஷயங்களை நாம் செஞ்சுட்டு வந்தோம்? இன்னும் தேவனுக்கு எப்படி நம்முடைய பலியின் ஜீவியத்தை கொண்டு போய் நம்ம ஒப்படைக்கணும்? இதெல்லாம் அன்புக்குரிய சகோதர சகோதரில் நாம் நினைவு கூறுவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். பாருங்கள், போன வருடம் நாம் ஒரு நினைவு கூறுதலை அனுசரித்தோம். ஜீவனோடு இன்றைக்கு நாம் உட்காந்துருக்குறோம். இந்த வருஷம் நாம் தேவன் அனுமதிக்கும் பட்சத்தில் நம்ம ஒரு நினைவு கூறுதலை அனுசரிக்க போகிறோம். இது நம்ம தொடர்ந்து நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரில் நாம் எந்த ஒரு மனசாட்சியின் அடிப்படையில் நாம் இந்த ஒரு நினைவு கூறுதலுக்குள்ளாக நம்ம கடந்து செல்ல போகிறோம்? நினைவு கூறுதலை குறித்த, நம்முடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கையை குறித்த ஒரு தற்பரிசோதனை, ஒரு சுய பரிசோதனை, செல்ஃப் எக்ஸாமினேஷன், ஒரு சுய மதிப்பீடு நம்மளை நாமளே செய்து பார்க்கிறோம். இன்றைய தினத்தில் மட்டும் இல்லை, தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் நமக்கு முன்பாக வைத்திருக்கக்கூடிய பந்தய பொருளினுடைய மதிப்பை நாம் கவனிக்கும் பொழுது இந்த உலகத்தினுடைய காரியங்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே ஒன்றுமே இல்லை. நம்ம என்ன பண்ணுறோன்னா, நமக்கு முன்பாக வைத்திருக்கக்கூடிய அந்த பந்தய பொருளை நினைக்கிறது இல்லை. ஒரு நேரம் நினைச்சாலும் பல நேரங்களில் நாம் மறந்துடுறோம். நம்ம கொடுத்த பொருட்கள் மீது, கொடுத்த சொத்துக்கள் மீது, கொடுக்கப்பட்ட விஷயங்கள் மீது நாம் நம்பிக்கை வைக்கிறோம். கொடுத்தவர் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கிறது இல்லை. நம்ம நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம் யார் பேரில் இருக்கணுங்க? எல்லாவற்றையும் சம்பூர்ணமாக கொடுத்த பிதாவாகிய தேவன் மேலே தான் நம்முடைய நம்பிக்கை இருக்கணும். ஏன்னா இந்த உலகத்தின் மக்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்களுக்கு கொடுத்த அந்த அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஐஸ்வர்யத்தின் மீது நம்பிக்கை வைப்பாங்க. அதான் தீமோத்தேயுவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்லுவார், நீங்கள் இந்த உலகத்தினுடைய ஐஸ்வர்யவான்களை பார்த்து நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்க, அவங்க இந்த உலகத்தின் மீது அவங்க நம்பிக்கை வைக்கிறாங்க, அதனால் அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. ஆனால் நாம் இந்த உலகத்தில் இருப்பதற்காக நாம் வரல, நாம் மேலானவைகளை நாடுவதற்காக வந்திருக்கிறோம். அப்போ மேலானவைகளை நாம் நாடணும், மேலான பந்தய பொருளை நாம் பெற்றுக்கொள்ளணும்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிலே இந்த கீழான பூமிக்குரிய விஷயங்களை நாம் தியாகம் செய்வதற்கு நம்ம என்ன பண்ணணுங்க? தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும். அதுக்குண்டான முயற்சிகளை எடுக்கணும். தான் நம்முடைய மூத்த சகோதரர் எழுதும்போது, பரத்துக்குரிய சிந்தைகளில் நம்முடைய இருதயங்களை பயிற்றுவித்தல் அப்படிங்கிற, பரத்துக்குரியவைகளை நேசிக்கும்படி நம்முடைய சிந்தையை பயிற்றுவிக்கணும். நம்முடைய எண்ணம் எங்கே இருக்கணுங்க? நம்ம இங்கே இருக்கிறதுக்காக வரல,
நம்ம மேலே போவதற்காக தான் வந்திருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது அன்புக்குரிய சகோதர சோர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு உண்மையான ஒரு ஜீவ பலியாக கொடுக்கணும். அப்படித்தான் தேவன் கிட்ட சொல்லிட்டு நம்ம உடன்படிக்கைக்குள்ள வந்திருக்கிறோம். கர்த்தர் அப்படித்தான் சொன்னார், சொன்னதை செய்தார். இப்போ அவருடைய பின்னடியார்களாகிய நாமும் அதே மாதிரி செய்யணும். நம்ம சொல்லுவோம், நம்மளுக்கு தலை கிறிஸ்து தாங்க தலைன்னு சொல்லுவோம். அப்போ தலை என்ன சொல்லுதோ அதை சரீரம் கேட்கணும். கரெக்டுங்களா? ஏன்னா ஒரு மூளை வந்து இங்கே தான் இருக்குது, இங்கிருந்து தான் நம்மளுக்கு கமெண்ட்ஸ் வருது. அப்போ இந்த கை செயல்படணும் அப்படிங்கிறது இங்கே மூளையில் உதிச்சுது அப்படின்னா இந்த கை ஆட்டோமேட்டிக்காக செயல்படும். ஒரு காலில் அடிபட்டுச்சுன்னா இந்த கை ஆட்டோமேட்டிக்காக போய் என்ன பண்ணுங்க, கண்டிப்பாக அந்த காலை போய் அமுத்தி அது வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணும். அப்போ பார்க்குறோம், தலையில் சொல்கிறத தான் சரீரம் கேட்கணும். அப்போ சபைக்கு கிறிஸ்து தலையாக இருக்கிறாரு, கிறிஸ்துவுக்கு யாருங்க தலை? தேவன் தான் தலை. அப்போ தேவன் சொல்கிறத, ஏன்னா தேவன் தலையாக இருக்கும்போது அவருடைய சரீரம் யாருங்க? கிறிஸ்து. அவர் கரெக்டாக செய்கிறார். அப்போ கிறிஸ்து நமக்கு தலையாக இருக்காருன்னா கிறிஸ்து சொல்கிறத நம்ம என்ன பண்ணுங்க, சரியாக நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவிப்பின்படியும் ஆவியின் பரிசுத்தமாகுதலினால அந்த ஒரு கிறிஸ்துவனுடைய கீழ்ப்படிதலுக்குள்ளாகவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஒரு ஈடுபலியினுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்குள்ளாகவும் நம்ம வந்து கடந்து வந்திருக்கிறோம். அப்போ தேவன் நம்மளை வந்து பரிசுத்தவானாகத்தான் பார்க்கிறார். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இந்த பாடத்திற்குள்ள கடந்து செல்லும் பொழுது நினைவு கூறுதலை ஆசரிப்பது அவசியமா அப்படின்னா சபையினுடைய வரலாறை நம்ம வந்து கவனிக்கணும். இந்த நினைவு கூறுதலை நம்ம எப்போ அனுசரிக்கணும், எப்படி அனுசரிக்கணும், எந்த மனசாட்சியில் நம்ம வந்து அனுசரிக்கக்கூடியவர்களாக இருக்கும். அப்போ சபையினுடைய தொடக்கமும் அப்போஸ்தலருடைய கட்டளையும் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். வேத வசனங்கள் நம்மளுக்கு எப்படி உறுதுணையாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஆதார வசனமாக நம்ம வந்து வாசிக்கிறோம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாக இருக்க கடவுது. அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக. அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசரிக்க கடவீர்கள். கவனிக்கிறோம் பிரியமான சகோதர சகோதரர்களே, அந்த நாள் உங்களுக்கு என்ன நாளுங்க? நினைவு கூறுதல் நாளாக இருக்க கடவுது. அதை வந்து கர்த்தருக்கு பண்டிகையாக நீங்க வந்து ஆசரிப்பீர்களாக. அது வந்து என்ன சொல்றாருங்க? உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக நீங்க வந்து அதை வந்து ஆசரிக்க கடவீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்போ நினைவு கூறுதல் வந்து பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்த ஒரு கட்டளை, நியமம், முக்கியமான நியமம் அது. அப்போ பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அது வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னா ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களுக்கு இந்த நினைவு கூறுதலை நம்மளுக்கு தேவன் வந்து கொடுத்துருக்கார். அப்போ இதே வசனம் நம்மளுக்கு அது பொருந்தக்கூடியதாக இருக்குது. அப்போ கேள்விக்குண்டான பதில் முதல் வசனத்திலேயே நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சுங்க, கிளியர் ஆயிடுச்சு. இருந்தாலும் நம்ம தொடர்ந்து வசனங்கள் மூலியமாக நாம் என்ன பண்ண போறோம்னா இன்னும் உறுதியாக நாம் பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய விசுவாசத்தின் மேலே ஸ்ட்ராங்காக போகிறோம். அப்போ அந்த நாள் உங்களுக்கு ஒரு நினைவு கூறுதல் நாளாக இருக்கணும். அதை வந்து கர்த்தருக்கு பண்டிகையாக நீங்கள் வந்து ஆசரிக்கணும். அது வந்து உங்களுடைய தலைமுறை தோறும் நித்திய நியமமாக இருக்குது. அப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்து அந்த பரலோகத்திற்கு செல்லும் முன்பாக தம்முடைய சீசர்களுக்கு என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தோம்னா சபைகளை ஸ்தாபிக்கும்படி அவர் வந்து கட்டளை கொடுக்குறார். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19லிருந்து 20 வசனங்கள் நாம் வாசிக்கும் பொழுது மத்தேயு 28, 19 மற்றும் 20. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்திலே அவர்கள் ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். சோ இயேசு கிறிஸ்து இது வந்துங்க மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்து பரலோகம் செல்வதற்கு முன்பாக தம்முடைய சீசர்களுக்கு இப்படி வந்து சொல்றார், சபையை நீங்க வந்து ஸ்தாபிக்கணும், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும். அவர் கட்டளையிட்டிருக்கிறார். அப்ப பஸ்காவை ஆசரிப்பது, நினைவு கூறுதலை ஆசரிப்பது அவசியமானா கட்டளையிட்டிருக்கிறார். அப்ப இது அவசியம்தான். ஸோ நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க.
இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் என்ன பண்றேன்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க கூட இருக்கிறேன்னு சொல்லி சொல்றார். ஸோ அப்போஸ்தலர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த ஒரு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட அந்த ஒரு பெந்தேகோஸ்தே நாள் முதல் இந்த ஒரு ஊழியத்தை என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா தேவனுக்கு உண்மையாக அவங்க வந்து செய்கிறாங்க. ஸோ சீசர்கள் தொகை பெருகுது. ஏன்னா ஊழியங்கள் பெருகும் பொழுது சீசர்களுடைய தொகையும் எண்ணிக்கையும் பெருகுது. அப்போஸ்தலர்கள் கூட மற்ற சீசர்களும் என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஊழியங்களை தொடர்ந்து செய்கிறாங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் வசனம் 41, 42 மற்றும் அப்போஸ்தலர் 13, 47. ஃபர்ஸ்ட் 41, 42 வாசிங்க. எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. அப்போஸ்தலர் அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அப்போ இங்கே இந்த பெந்தேகோஸ்தே நாளுக்கு அப்புறம் அந்த ஊழியத்தை வந்து அவங்க வந்து ரொம்ப தேவனுக்கு உண்மையாக செய்கிறாங்க. சீசர்களுடைய தொகை பெருகுது, சபைகளும் பெருகுது. அப்போஸ்தலர் 13, 47 கூட வாசிங்க. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் 47 ரட்சிப்பாய் இருக்கும்படிக்கு உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்கிற வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிடுகிறபடியினால் இப்படி செய்கிறோம் என்கிறார். பாருங்க, பூமியின் கடைசி பரியந்தமும் ரட்சிப்பாய் இருக்கும்படிக்கு ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு வேத வாக்கியம் கர்த்தர் எங்களுக்கு கட்டளை இருக்கிறபடினால் இப்படி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்றாங்க. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, கர்த்தர் கட்டளையிட்ட யாவையும் அவங்க வந்து செய்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அங்கங்க சபைகளை அவங்க வந்து ஸ்தாபிச்சு பட்டணங்கள் தோறும் சபைகள் ஸ்தாபிக்கப்படுது. பட்டணங்கள் தோறும் சபைகள் ஸ்தாபிக்கப்படும் பொழுது அங்கே பட்டணங்கள் தோறும் மூப்பர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா ஏற்படுத்தப்படுறாங்க. ஸோ அப்போஸ்தலர்கள் மற்றும் ஊழியக்காரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா பட்டணங்கள் தோறும் அவங்க வந்து பெருகிறாங்க. அப்படி போகும் பொழுது அப்போஸ்தலர்கள் மற்ற ஊழியக்காரர்கள் போய் ஊழியங்கள் செய்ய போகும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா எருசலேமில் இருக்கக்கூடிய அப்போஸ்தலர்களாலும் மூப்பர்களாலும் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு சில சட்டங்கள், கட்டளைகள் விதிக்கப்படுது. அந்த விதிக்கப்பட்ட கட்டளைகளை கை கொள்ளும்படி அறிவுறுத்துறாங்க. ஊழியக்காரர்கள் போய் ஊழியங்கள் செய்யும் பொழுது அப்போஸ்தலர்களால் விதிக்கப்பட்ட அந்த ஒரு கட்டளைகளை கை கொள்ளும்படி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா போதிக்கிறாங்க. ஏன்னா இந்த ஒரு உபதேச சட்டம், இந்த ஒரு கட்டளைகள் அது கர்த்தர் கொடுத்த கட்டளைகள். அதான் நீங்கள் போய் பூமியின் சகல பகுதிகளுக்கும் நீங்கள் போய் என்ன பண்ணுங்க, சுவிசேஷத்தை போய் நீங்கள் வந்து சொல்லுங்க, சகல நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஜாதிகளையும் சீசராக்குங்கன்னு சொல்லி சொல்றார். ஏன்னா இது யாவையும் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கட்டளை. அப்போ நான்னா தேவன் எனக்கு அந்த கட்டளை கொடுத்துருக்காங்க. அந்த கட்டளைகளை அப்போஸ்தலர்களாகி உங்ககிட்ட கொடுக்குறேன், மூப்பர்களாகி உங்ககிட்ட கொடுக்குறேன். நீங்கள் ஊழியங்கள் செய்யும் பொழுது போய் சகல பட்டணங்களிலும் நீங்கள் போய் செய்யுங்கன்னு சொல்லி அங்கே ஆலோசனைகளை வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த சட்டம் கிறிஸ்து கொடுத்த ஒரு சட்டமாக, கிறிஸ்து கொடுத்த ஒரு உபதேச சட்டமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ சபைகள் இருக்கக்கூடிய விசுவாசிகள் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா அப்போஸ்தலர்களுடைய அந்த ஒரு உபதேசங்களில் உறுதியாக அவங்க வந்து நிலைத்திருக்கிறாங்க. ஏன்னா இது கர்த்தர் கொடுத்த கட்டளை, உபதேச சட்டம். ஸோ அதில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா உறுதியாக தரிச்சிருக்கிறாங்க. ஸோ அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா சபைகளுக்கு வாய்மொழியாகவோ அல்லது நிருபங்களின் மூலமாகவோ என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா கட்டளைகள் கொடுக்குறாங்க. நம்ம நிருபங்கள் படிக்கிறோம் இல்லைங்களா? இதெல்லாம் யாருக்கு கொடுத்துருக்காங்க? ஒவ்வொரு நிருபமாக படிக்கிறோம் இல்லைங்களா? 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், பிலமோனு, எபேசியர், இதெல்லாம் படிச்சுட்டு வர இல்லைங்களா? இதெல்லாம் யாருக்கு கொடுத்துருக்குறாங்க? கிறிஸ்து அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்தது. அந்த அப்போஸ்தலர்கள் யாருக்கு இன்னைக்கு கொடுத்துருக்காங்கன்னா சபைக்கு, உண்மையான விசுவாசிகளுக்கு, கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு இந்த ஆலோசனைகளை, உபதேச சட்டங்களை கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து வாய்மொழியாகவோ நிருபங்களின் மூலமாகவோ சபையின் நடைமுறைகளை குறித்த அந்த ஒரு ஒழுங்குகளை, முறைமைகளை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா தெரிவிக்கிறாங்க. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராய் இருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகிறேன். சொல்றாரு பாருங்க, பேதுரு சொல்றாங்க, பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும்.
இரட்சகராய் இருக்கக்கூடிய கர்த்தருடைய அப்போஸ்தலர்களாகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனசை நினைப்பூட்டி நான் வந்து எழுப்புறேன்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ இந்த கட்டளைகளை நீங்கள் வந்து கை கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து சொல்கிறார். ஸோ அந்த கட்டளைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அது கர்த்தருடைய கற்பனைகள், கர்த்தருடைய கட்டளைகள், கர்த்தருடைய உபதேசங்கள். 1 கொரிந்தியர் 14:37 1 கொரிந்தியர் 14:37 ஒருவன் தன்னை தீர்க்கதரிசி என்றாவது ஆவியை பெற்றவன் என்றாவது எண்ணினால் நான் உங்களுக்கு எழுகிறவைகளை கர்த்தருடைய கற்பனைகள் என்று அவன் ஒத்துக்கொள்ள கடவன். அப்போ இங்க பாருங்க, ஒருவன் தன்னை தீர்க்கதரிசி என்றாவது ஆவியை பெற்றவன் என்றாவது எண்ணினால் நான் உங்களுக்கு எழுதுகிறவைகள் கர்த்தருடைய கற்பனைகள் என்று அவன் ஒத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, கர்த்தருடைய கட்டளைகள், கற்பனைகள் அதை வந்து ஒத்துக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ விசேஷமாக அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபங்கள்ல எழுதும் பொழுது அந்த வார்த்தைகளை என்ன சொல்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, இது கர்த்தருடைய கற்பனைகள், கர்த்தருடைய கட்டளைகள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆத்தென்டிகேட்டடா ஒரு எவிடன்ஸா ஒரு ஆர்டர் மாதிரி அவர் வந்து என்ன பண்றாரு சொல்லி பார்த்தோம்னா எழுதுறாருன்னு சொல்லி நான் வந்து பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம இது கர்த்தருடைய கற்பனைகள்னு சொன்னது மட்டும் இல்லாம இந்த கர்த்தருடைய கற்பனைகளை நீங்க கட்டாயம் கை கொள்ளணும்னு சொல்லி சொல்றாரு. இதை கை கொள்ளாம நீங்க இருக்கக்கூடாது, கை கொள்ளணும்னு சொல்லி சொல்றாரு. வாசிக்கலாம் பாருங்க ஒரு சில வசனங்கள். 1 தீமோத்தேயு 6:13 மற்றும் 14 மற்றும் 2 தீமோத்தேயு 4:1. 1 தீமோத்தேயு 6:13, 14. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கும் நீ இந்த கற்பனையை மாசில்லாமலும் குற்றமில்லாமலும் கை கொள்ளும்படிக்கு எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலேயும் பொந்திய பிலாத்துவின் முன்னின்று நல்ல அறிக்கையை சாட்சியாக விளங்க பண்ணின கிறிஸ்து இயேசுவினுடைய சன்னிதானத்திலேயும் உனக்கு கட்டளையிடுகிறேன். ஸோ இது வந்து கர்த்தருடைய கட்டளைகள், கற்பனைகளாக இருக்குது. அதை நான் என்ன பண்றேன்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுக்கு நான் கட்டளையிடுறேன்னு சொல்லி அந்த வசனங்கள் சொல்றார். வாசிக்கலாம் 2 தீமோத்தேயு 4:1. 2 தீமோத்தேயு 4:1 நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாய தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது. ஸோ இங்க பாருங்க, கட்டளையிடுறேன்னு சொல்லி சொல்றார். அப்போஸ்தலர்கள் தாங்க கட்டளையிட முடியும். ஏன்னா அவங்க தான் கர்த்தரிடத்திலிருந்து கற்பனைகளையும் கட்டளைகளையும் பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு பெயர் சேவையில் இருக்கக்கூடிய பாஸ்டர்கள் என்ன பண்றாங்க, நான் உனக்கு கட்டளையிடுற, ஓடிரு ஒளிஞ்சிருன்னு சொல்லி இன்னைக்கெல்லாம் சொல்றாங்க. கேட்குறோம் இல்லைங்களா? நான் கட்டுறேன் அப்படிங்கிறாங்க. கட்டளையிடுறதுக்கெல்லாம் வந்து அப்போஸ்தலர்களால தான் முடியும், மற்ற யாரும் செய்ய முடியாது. பாருங்க எவ்வளவு தூரம் மக்களை ஒரு அறியாமையில வழி நடத்தக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஸோ அன்புக்குரிய சகோதர சொல்ல எங்க அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப தெளிவாக சொல்றார். இன்னும் ஒரு சில வசனங்கள் வேணா நீங்க நோட் பண்ணிங்க. 1 தெசலோனிக்கேயர் 4:1-2 மற்றும் 2 தெசலோனிக்கேயர் 3:4. இதுலெல்லாம் என்ன சொல்லுவார்னு சொல்லிட்டோம்னா, கர்த்தருடைய கற்பனைகளை, கர்த்தருடைய கட்டளைகளை நான் உங்களுக்கு கட்டளையிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழியக்காரர் அப்போஸ்தலனாகிய பவுல். கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் நான் எப்படி பின்பற்றுறனோ அந்த மாதிரி நீங்க என்னை பின்பற்றுங்கன்னு சொல்லி சொல்றார். ஸோ அன்புக்குரிய சகோதர சொல்ல ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில கர்த்தரை போல வாழ்ந்தவர். அவர் என்ன பின்பற்றுங்கன்னு ஃபர்ஸ்ட் சொல்றாரு. அதுக்கப்புறம் பின்னால் ஒரு சில வசனங்கள் என்ன சொல்லுவார்னு சொல்லி பார்த்தோம்னா, எங்களை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்ப பாருங்க, கர்த்தர் ஒரு மாற்றத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் மூலியமா உருவாக்குனார். அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தரை போல வாழ்ந்தார். கர்த்தரை போல அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ்ந்ததுனால இன்னும் ஒரு சில சகோதரர் சகோதரிகள் என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, கர்த்தரை போல வர்றாங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் போல வர்றாங்க. ஸோ அதனாலதான் அவர் சொல்றாரு, நான் கர்த்தரை பின்பற்றுவது போல நீங்கள் என்ன பின்பற்றுங்கன்னு சொல்லிட்டு கர்த்தர் எப்படி வாழுவார் அப்படிங்கிறதுக்கு எங்களை நீங்கள் உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி சொல்லுவார். அப்ப எங்களை அப்படின்னா ஒருத்தரா அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டவர் இருப்பாங்களா? ஒன்றுக்கு மேற்பட்டவர் இருக்கிறங்காட்டி தான் எங்களை நீங்க பின்பற்றுங்கன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, ஒரு உண்மையான ஒரு ஊழியக்காரன் கர்த்தரிடும் கட்டளைகளை உண்மையில தன்னுடைய வாழ்க்கையில கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். எபேசியர் 2 வசனம் 19 மற்றும் 20.
எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். பாருங்க, இனி நீங்கள் அந்நியரும் பரதேசிகளுமா இராமல். நம்ம இனி அப்படி இல்லை. இதுக்கு முன்னால் அப்படி இருந்தோம். ஆனா நம்மளுக்கு தேவன் சொல்றாங்க, இனி நீங்க அந்நியரும் பரதேசிகளுமா இராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும். அப்படின்னா தேவனுடைய வீடாகிய சபையானது அப்போஸ்தலர்கள் மற்றும் தீர்க்கதரிசிகளால அந்த அவங்கள அஸ்திபாரமாக ஒரு ஃபவுண்டேஷனாக வச்சு அது கட்டப்பட்டிருக்குதுன்னு சொல்லி அங்க சொல்லப்படுது. ஸோ அதற்கு இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருங்க, ஒரு மூளைக்கல்லாக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப நம்ம சாதாரணமாக கட்டப்பட்டு வரல. இது அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் அப்படிங்கிறவங்க மூலியமாக இந்த சபை கட்டப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த சபையில ஒரு ஜீவனுள்ள கல்லாக நம்ம போய் சேரணும் இல்லைங்களா? அதுதாங்க நம்முடைய அழைப்பு. ஜீவனுள்ள கல்லாக நம்ம போய் சேரணும். அதுதான் நம்முடைய அழைப்பு. அதை நாம் உணர்ந்தவர்களாக நம்முடைய ஒவ்வொரு நாள் ஜீவியங்களிலும் நாம் என்ன பண்ணணும்னா உண்மையை நாம் நிரூபிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஸோ சபையினுடைய தொடக்கம் அப்போஸ்தலருடைய கட்டளை இப்படிப்பட்டதாக இருக்குதுங்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். அடுத்ததாக அப்போஸ்தலர்களுடைய கட்டளையும் கிறிஸ்துவனுடைய கட்டளையும். அப்போஸ்தலர்களுடைய கட்டளை, கிறிஸ்துவனுடைய கட்டளை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, உண்மையாகவே கிறிஸ்துவின் மேல விசுவாசம் வைத்திருக்கக்கூடிய ஒரு உண்மையான திருச்சபை அல்லது ஒவ்வொரு புது சிருஷ்டியும் என்னதான் தங்களுடைய ஜீவியங்களை பண்ணணும்னா அப்போஸ்தலர்கள் கொடுத்திருக்கக்கூடிய கட்டளைகளையும் கிறிஸ்துவனுடைய உபதேசங்களையும் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா உண்மையாக கை கொள்ளணும். அப்படி கை கொள்வதாலும் அந்த சட்டங்களை நாம் கடைபிடிப்பதாலும் மட்டும்தான் நாம் என்ன பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தோம்னா நம்முடைய நம்பிக்கையை உலகத்தாருக்கு நாம் என்ன பண்ண போகிறோம்னா காண்பிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நம்ம உண்மையிலுமே தேவனுடைய வழியில் நடக்கணும் அப்படின்னா கிறிஸ்துவின் வழியை நாம் சீர்தூக்கி பார்க்கக்கூடியவர்களாக இருக்கணும். அவருடைய வழி எப்படிப்பட்டதாக இருக்குது, என்னுடைய வழியில் இன்னும் நான் சரி பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்ன இருக்குது, அதை பார்த்துட்டு நாம் நடக்கணும் கிறிஸ்துவின் வழியில். அப்படி நடக்கும் பொழுது உலகத்தாருக்கு நாம் எப்படி இருப்போம்னா ஒரு சாட்சியாக இருப்போம். ஸோ உலகத்தாருக்கு நாம் வந்து நம்முடைய விசுவாசத்தை கர்த்தரை நாம் காண்பிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்போ உலகத்தாருக்கு நம்ம அப்படி இருந்துட்டோம் அப்படின்னா உண்மையாலுமே கிறிஸ்துவுக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் சாட்சிகளாக இருப்போம். உலகத்துக்கு நாம் உண்மையாக சாட்சியாக வாழ்ந்துட்டோம் அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரில பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் சாட்சி கொடுப்பவர்களாக நம்ம மாற முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய மரணத்தின் நாளை நினைவு கூறக்கூடிய அந்த ஒரு ஆசரிப்பை அனுசரிக்கும்படி என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தோன்னா அப்போஸ்தலர்களுக்கு வந்து கட்டளையிடுறார். அப்போஸ்தலர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா சபையாருக்கு வந்து அந்த கட்டளையை வந்து கொடுக்குறாங்க. ஸோ அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு இதை குறித்து எழுதும்போது சொல்கிறாரு, நான் உங்களுக்கு ஒப்புவிச்சதை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன்னு சொல்லி சொல்கிறார். வாசிக்கலாம் பாருங்க, 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் வசனம் 23 மற்றும் 23 வாசிங்க 26 வரைக்கும். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு நாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஸோ போதுங்க. அப்போ இங்கே நம்ம கவனிக்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, என்னை நினைவு கூறும்படி இது நீங்கள் வந்து செய்யணும்னு சொல்லி அங்கே வந்து சொல்கிறார். அது மட்டும் இல்லை, அங்கே நம்ம கவனிக்கிறோம், நான் இந்த ஒரு அனுசரிப்பை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன் அப்படின்னா இது என்னுடைய சொந்த ஒரு ஞானத்தில் நான் இதை வந்து செய்யலை. இது எனக்கு யார் தான் கொடுத்துருக்கான்னு சொல்லி வசனத்தில் சொல்கிறாருங்க. மகிமையின் கர்த்தரை பார்த்தது அப்போஸ்தலனாகிய பவுல் மட்டும்தான். மகிமையின் கர்த்தரை பார்த்தது. ஸோ அவர் சொல்றாரு, இது கர்த்தரிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன், இது கர்த்தர் தான் எனக்கு கொடுத்தார், மற்றவங்க யாரும் எனக்கு கொடுக்கல. ஸோ இது கர்த்தர் கொடுத்த கட்டளை, இதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் கடைப்பிடிங்க அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ இந்த ஒரு நினைவுகூறுதல் ஆசரிப்பான அந்த ஒரு விஷயங்களை கவனிக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்டதும் அப்போஸ்தலர்கள் ஆசரித்ததும் அவங்க ஆசரிக்கும்படி அறிவுறுத்தினதும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தை நாம் நினைவு கூறணும். அதுதான் நம்ம பார்க்கணும். ஏன்னா அது வந்து அவங்க அனுசரிச்சிருக்கிறாங்க.
அது கர்த்தர் கொடுத்துருக்காரு. ஸோ அதை உண்மையான திருச்சபையின் பிள்ளைகள் என்ன பண்ணணும்னா அதை வந்து அனுசரிக்கணும், ஆசரிக்கணும். ஏன்னா அது ஒரு தெய்வீக சட்டம், அது தேவனுடைய சட்டம், அது தேவனுடைய விருப்பமாக இருக்குதுன்னு சொல்லி நான் வந்து பார்க்குறோம். நாம் என்ன பண்ணிடக்கூடாதுன்னு அன்புக்குரிய சகோதர சோர்ல, இந்த ஒரு சட்டத்தை நம்ம மாற்றுவதற்கோ அல்லது நீக்குவதற்கோ நாம் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா முயற்சிகள் செய்யக்கூடாது. ஆனால் இந்த ஒரு சட்டத்தை மாற்றுவதற்கும் நீக்குவதற்கும் எந்த மனிதனுக்கும் அதிகாரம் இல்லை. இது தேவன் கொடுத்திருக்கிற சட்டம். பாருங்க, உலகத்தில் ஒரு மனுஷன் இருக்கிறாங்க, ஹையர் போஸ்ட்ல இருக்கிறாங்க, ஒரு சட்டம் இயற்றுறாங்க அப்படின்னா அதை மனுஷர் மாற்ற முடியுங்களா? ஒரு தனி மனிதன் மாற்ற முடியுமா? உலகத்தினுடைய மனுஷன், அபூர்ணத்தில் இருக்கக்கூடிய மனுஷன் விட்ட சட்டத்தையே மாற்ற முடியாது. சர்வவல்லமையுள்ள தேவன் கொடுத்த சட்டத்தை மாற்ற முடியுமா, மீற முடியுமா? அப்படின்னா மாற்றவும் கூடாது, மீறவும் கூடாது. அதுக்கு நம்மளுக்கு அதிகாரமும் இல்லை. உண்மையிலுமே அதை நாம் என்ன பண்ணணும்னா, நாம் மனதினுடைய விஷயங்கள் ஆழத்திலிருந்து தேவனுக்கு நன்றி சொல்லி அந்த ஒரு ஆசரிப்புக்குள்ள நம்ம கடந்து செல்லணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ இந்த ஒரு சட்டத்தை மாற்றுவதற்கு நம்மளுக்கு அதிகாரம் இல்லை. மாறாக உண்மையான தேவனுடைய பிள்ளைகள், உண்மையாக தேவனிடத்தில் தங்களை அர்ப்பணித்தவர்கள் என்ன பண்ணணும்னா, இந்த சட்டத்தை, இந்த தெய்வீக சட்டத்தை அப்படியே முழுமையாக கை கொள்ளுவதற்கு மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கு. இதை முழுசா நாம் என்ன பண்ணுங்க, நம்ம கை கொள்றதுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு அதிகாரம் இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது. இதில் நாம் திருத்தங்கள் செய்வதற்கு நம்மளுக்கு எந்த ஒரு உரிமையும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் அப்படி என்ன பண்ணுறாங்க, ஒரு சிலர் இதே பிரிவில் நம்ம வேத மாணவர்களையே இந்த ஒரு பஸ்காவை எப்படி தான் நினைவு கூறுதல் எப்படி தான் நினைக்கிறாங்க அப்படின்னா, அது வெறும் ஒரு சடங்கு மாதிரி நினைக்கிறாங்க. அதே சமயம் அது சாதாரண ஒரு ஒரு மாவு பொருள் தான் அப்படின்னு நினைக்கிறாங்க, அது சாதாரண திராட்சை தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஒரு நினைவு கூறுதலை அந்த அப்பத்தையும் அந்த திராட்சரசையும் பார்ப்பதுக்கு மட்டும்தான் எனக்கு தகுதி, அதை அணுதுவதற்கு எனக்கு தகுதி இல்லை அப்படின்னுலாம் சொல்கிறாங்க. ஆனால் பாருங்க, கர்த்தர் சொல்கிறாங்க, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற பாவ மன்னிப்பு உண்டாகக்கூடிய ரத்தமாக, என்னுடைய ரத்தமாக இருக்குதுன்னு சொல்றாரு. அப்போ ரத்தம் சிந்துதல் இல்லாமல் என்ன பண்ண முடியாதுங்க, ஒரு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ கிறிஸ்து சபைக்காக என்ன பண்றாரு சொல்லி பார்த்தோம்னா, அவர் வந்து பலியை கொடுத்துட்டார். ஒட்டுமொத்த உலகத்திற்காகவும் கிருபாதார பலியாக தன்னை வந்து கொடுத்துட்டார். அப்படியெல்லாம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அவர் பலியாக கொடுத்த அந்த விஷயங்களை என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா, உண்மையான திருச்சபையின் பிள்ளைகள் அதை வந்து முழுமையாக கை கொள்ளக்கூடியவர்களாக இருக்கும். ஸோ இன்னைக்கு ஒரு பொதுவான ஒரு பாடம் தான், நினைவு கூறுதல் குறித்து தான் ஒரு ஒரு ரீகால். ஏன்னா வருஷம் நம்ம அதை வந்து அனுசரிக்கிறோம், அந்த பாடங்கள் கேட்குறோம். அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சொல்ல, வருஷம் நம்ம கேட்கும் பொழுது அந்த நினைவு கூறுதல் மீது நம்முடைய பார்வைகள் ரொம்ப ஆழமாக இருக்கணும், ரொம்ப அழுத்தமாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். வருஷம் 2 மாதம் அந்த பாடம் எடுப்பாங்க, அதுக்கப்புறம் நினைவு கூறுதல் நாங்கள் அனுசரிப்போம், அதுக்கப்புறம் நாங்கள் ரொட்டீனாக நாங்கள் போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இல்லை. பிரியமான சகோதர சொல்ல, வருடங்கள் கடந்து செல்லும் பொழுது எப்படி நம்முடைய மாம்சத்தில் நம்ம மெச்சூரிட்டிக்கு நம்ம போகிறோமோ, வருஷங்கள் ஆக ஆக அந்த மாதிரி இந்த பந்திக்குள்ளே நாம் கடந்து செல்லும் பொழுது நாம் என்ன பண்ணணும்னா, அந்த ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி, ஆவிக்குரிய முதிர்ச்சியினுடைய விஷயங்களில் நாம் வளரக்கூடியவர்களாக இருக்கணும். நார்மலாக ஜென்ம மனுஷன் மாதிரி நம்ம வந்து அப்படியே கேட்டுட்டு அப்படியே நம்ம போயிடக்கூடாது. நாம் ஜென்ம மனுஷன் மாதிரி வாழ்வதற்காக நம்ம வரல. பிரியமான சகோதர சொல்ல, உலகத்தின் மனுஷன் அவங்க அப்படியே வருவாங்க, அப்படியே போயிடுவாங்க. நாம் அப்படி இல்லையே. உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு பரிசுத்த ஜனங்களாகத்தான தேவன் நம்மளை இங்கே உட்கார வச்சிருக்கார். அப்படின்னா அவங்களுடைய லக்கு வேற, அவங்களுடைய அழைப்பு வேற. நம்முடைய லக்கு வேற, நம்முடைய அழைப்பு வேற. நம்முடைய அழைப்பின் மேன்மையை உணர்ந்தவர்களாக இருக்கணும். ஒவ்வொரு அர்ப்பணிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கும் அழைப்பின் உணர்வு ரொம்ப முக்கியம். ஏதோ அழைச்சார், ஏதோ வந்துட்டோம், ஏதோ இல்லை. தேவன் அவருடைய ஆதீனத்தில் நம்மளை குறிச்சதான விஷயங்கள்ல ஒரு தெளிவு வச்சிருக்கார். அதனாலதான் அவருடைய கரம் நம்மளை அழைச்சிருக்கு. அதை நாம் உணரணும் அன்புக்குரிய சகோதர சொல்ல. அதுதான் ஒவ்வொரு வருடங்களும் அந்த நினைவு கூறுதலுக்குள்ள நாம் கடந்து செல்லும் பொழுது, அந்த நாட்களுக்குள்ளாக கடந்து செல்லும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய முதிர்ச்சியின் அளவுகோல் அதிகரிக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஸோ இயேசுவினுடைய மரண நாள் ஆசரிப்பு தொடர்பாக ஒரு சில கேள்விகள் நம்ம வந்து கேட்கும் பொழுது பாருங்க, முதல் கேள்வி, கிறிஸ்துவின் சபையார், அதாவது கிறிஸ்துவின் சபை இந்த ஒரு ராபோஜன ஆசரிப்புல பங்கு பெற்று அப்பம் மற்றும் அந்த ஒரு ரசம் புசிக்க கடமைப்பட்டிருக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால சபை கூடி வரும்போதெல்லாம் தினமும் இதை ஆசரிக்கலாமா?
கிறிஸ்துவின் சபைக்கு மட்டும்தான் இந்த ஒரு நினைவு கூறுதலை ஆசரிப்பதற்கு அதிகாரம். அந்த அதிகாரம் நம்ம பெற்றுக்கிறோம். அதனால நம்ம சபை கூடி வரும்போதெல்லாம் இதை அனுசரிக்கலாமா? அனுசரிக்கலாங்களா? கூடாது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். அல்லது மாதத்தின் முதல் ஞாயிறு, ஃபர்ஸ்ட் சண்டே அனுசரிக்கலாமா? ஃபர்ஸ்ட் சண்டே அனுசரிக்கலாமா? கூடாது. அல்லது எப்போதெல்லாம் சமயம் கிடைக்குதோ அப்பெல்லாம் ஆசரிக்கலாமா? டைம் கிடைக்கும் போதெல்லாம் கூடாது. ஸோ இதையெல்லாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தினுடைய எழுத்துக்கள் நமக்கு போதிக்கிறபடி இயேசுவினுடைய மரணத்தை நினைவு கூறும் அந்த ஒரு ராபோஜன ஆசரிப்பானது இயேசுவினுடைய மரண நாளன்று வருஷத்திற்கு ஒரு முறை அது ஆசரிக்க வேண்டிய மிக மிக பரிசுத்தமான ஒரு ஆசரிப்பாக, ஒரு ஒழுங்குமுறையாக இருக்குது. இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, வார வாரம் டைம் கிடைக்கும் போதெல்லாம் மாதத்தில் முதல் ஞாயிறு திருவிருந்துன்னு சொல்லிட்டு இன்னைக்கெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, வருஷாந்தரங்கிறது எப்போ வருங்க? மாதம் ஞாயிற்றுக்கிழமை வருமா? முதல் ஞாயிற்றுக்கிழமை வருஷாந்தரம். பிறந்த நாள் எப்போ வருதுங்க நம்மளுக்கு? வருஷத்தில் ஒரு டைம். இறந்த நாள் அப்போ தானே வருதுங்க. அப்போ இந்த ஒரு 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 பேசிக் இது. அதனால தான் நம்ம பேசிக் கேட்கும்போதே என்ன பாடம் வருதுங்க? பஸ்கா பாடம் வருதுங்களா? கேட்டிருக்கிறோமா? பேசிக்லேயே நமக்கு அந்த பாடம் வருது. இந்த ஒரு ஒரு அடிப்படையினுடைய சத்தியங்கள் கூட இன்னைக்கு என்ன பண்ணுறதுன்னா நிறைய பேருக்கு கிடைக்கல. ஆனால் தேவன் பாருங்க, அந்த அந்த அறியாமையில் தான் நம்மளும் இருந்தோம். நம்மளும் ஞாயிற்றுக்கிழமை நம்ம என்ன பண்ணுவோங்க, திருவிருந்துக்கு மிஸ் பண்ணாமல் போயிடுவோம். அப்படியெல்லாம் பயிர் சபைகள் இருக்கும்போது நம்ம போனோம். ஆனால் பாருங்க, தேவன் அதெல்லாம் வந்து ஒரு சடங்கு தான். அதை காட்டிலும் விலையேறப்பெற்ற ஒரு ஆசரிப்பு இருக்குதுன்னு சொல்லி தேவன் நம்மளை என்ன பண்ணுறான்னு சொல்லி போட்டோன்னா, கர்த்தருடைய ஈடுபடியின் புண்ணியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்மளுக்கு கொடுத்துருக்கார். இந்த வாய்ப்புக்கே நம்ம அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அவர்கிட்ட நாம் உண்மையாக நடக்கணும். இந்த ஒரு அறிவிற்கே, ஏன்னா தேவன் தெரியாம தான் இருந்தோம். அதான் நம்ம படிச்ச பார்த்தீங்களா, இனி அந்நியரும் பரதேசிகளுமா இராமல். நம்ம அப்படித்தான் இருந்தோம், தேவனற்றவர்களா இருந்தோம். தேவன் தெரியாது, கர்த்தர் தாங்க, அவர் தாங்க எல்லாமே. அப்படிதான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம், அப்படித்தான் போதிக்கப்பட்டிருந்தோம், அப்படித்தான் நம்முடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா தேவனுடைய பெரிதான கிருபை, அவருடைய சத்தியங்கள் மூலியமாக இன்னைக்கு நம்ம போஷிக்கப்பட்டு என்ன பண்ணிட்டு வரோம்னா, தெளிந்த புத்தியுடையவர்களாக இருக்கிறோம். அந்த ஒரு சவுண்ட் மைண்ட் நம்மளுக்கு தேவன் கொடுத்துருக்கார் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. ஸோ வருஷத்திற்கு ஒரு முறை இதை வந்து ஆசரிக்கணும். இது ரொம்ப பரிசுத்தமான ஒரு ஆசரிப்பாக இருக்குது. மேலும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ஒரு மரண நாளை குறித்து ஒரு சில அழுத்தமான வரிகள் நம்ம கவனிக்கும் பொழுது கவனிக்கலாங்க. பாருங்க, நாம பாவிகளா இருக்கும் பொழுது, அக்கிரமக்காரராக நாம் இருக்கும் பொழுது, பரிசுத்தராக இருந்த, குற்றமற்றவராக இருந்த, மாசற்றவராக இருந்த நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்த நாளுங்க அந்த நாள். இதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கணும். இது ஒரு அழுத்தமான ஒரு வரிகளாக இருக்குது. நம்முடைய இருதயத்தில் இந்த வார்த்தைகள் போகணும். பாருங்க, நம்ம பாவிகள், அக்கிரமக்காரர். நம்ம நியாயம், அதாவது நம்மளுக்கு ஒருத்தருக்கு நன்மை செஞ்சா அவங்களுக்கு நன்மை செய்யறதுக்கே நம்ம 1000 முறை யோசிப்போம். கரெக்டுங்களா? நம்மளுக்கு ஒருத்தருக்கு நன்மை செஞ்சுட்டா அவங்களுக்கு செய்யலாமா வேண்டாமா, செய்ய முடியுமா முடியாதா, நம்மளால பண்ண முடியுமா, நல்லா பயங்கர யோசனையா இருக்கும். ஆனா பாவிகள், அக்கிரமக்காரராக இருக்கக்கூடிய நமக்கு விலையேறப்பெற்ற ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக கர்த்தர் தன் ஜீவனை கொடுத்த நாளுங்க அது. அது சாதாரண நாள் இல்லை. அது வெறும் சடங்காச்சாரமாக வந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்து எந்திரிச்சு போறது இல்லை. ஸோ கிறிஸ்துவனுடைய விலையேறப்பெற்ற ரத்தம் சிந்ததுனால பாவ மன்னிப்பு உண்டாவதற்காக கொடுக்கப்பட்ட நாள் அது. ஸோ ஏன்னா நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. தெளிவா சொல்றாரு பாருங்க, நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். ஸோ அந்த நாளில் தான் அந்த பஸ்காவாகிய கிறிஸ்து, அந்த எப்படி பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ஆடு அடிக்கப்பட்டது. ஸோ அந்த நாளில் தாங்க நம்முடைய ஆண்டவரும் சிலுவையில் அறையப்பட்டு ஆதாம் செஞ்ச அந்த ஒரு பாவத்திற்கான பரிகார பலியாக தன்னை வந்து தத்தம் செய்தார்.
அந்த நாள் நீச மனுஷருக்காக நேச குமாரனை கொடுத்த நாள். நம்ம ஒண்ணுமே இல்லை, நமக்காக பாருங்க, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர்ல நான் பிரியமா இருக்கிறேன்னு சொன்னார். தான் அதிகம் நேசிச்ச பிள்ளை, அந்த நேசிச்ச பிள்ளைய பாவிகளாகிய நமக்காக கொடுத்திருக்கார். சோ நீச மனுஷர்களுக்காக நேச குமாரனையே கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு நாள். அந்த நாள் வெறும் சடங்காச்சாரமான ஒரு நாள் அல்ல, அந்த நாளுக்கே உரித்தான ஒரு முக்கியத்துவம், அந்த நாளுக்கே உரித்தான ஒரு பயபக்தி, அந்த காலப்பகுதிக்கே உண்டான ஒரு பயபக்தி நம்முடைய அர்ப்பணிப்பின் ஜீவியங்கள் இருக்கணும். அதுதான் முன்பே குறிப்பிட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருடங்களும் நாம் கடந்து வர வர அந்த ஒரு கர்த்தருடைய மரணத்தை குறித்ததான அந்த ஒரு பார்வை என்ன பண்ணணும்னா இன்னும் ஆழமாகணும், டீப்பாகணும். கடந்த வருடத்துல நாம் கர்த்தருடைய மரணத்தை நான் எப்படி பார்த்தோம், இந்த வருஷத்துல கர்த்தருடைய மரணத்தை நாம் எப்படி பார்க்க போறோம்? அதுக்கு தான் அன்புக்குரிய சகோதரர்களே, தேவன் இப்படிப்பட்ட சத்தியங்களை ஒவ்வொரு நாட்களிலும் கொடுக்க போறார், கொடுத்துட்டும் இருக்கிறார். ஸோ பிரியமான சகோதர சகோதரர்களே, உண்மையான தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நமக்கு இந்த ஒரு நாள் கண்டிப்பாக ஒரு ஆசரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. ஸோ அந்த நாள் ஒரு விசேஷமான ஒரு நாள். இன்னும் ஆச்சரியம் பாருங்க, உலக தோற்றத்திற்கு முன்பே குறிக்கப்பட்ட ஒரு நாள். அந்த நாள் நம்ம அனுசரிக்கணுங்கிறது உலக தோற்றத்திற்கு முன்பாக தேவன் குறிச்ச நாள். அதுதான் நம்முடைய சர்வ வல்லவரை குறித்து படிக்கும்போது அவர் அதாவது கடைசியில் என்ன நடக்குது அப்படிங்கிறத என்ன பண்ணுவாருங்க, முதலே திட்டம் பண்ணுவார். நம்ம அனுசரிக்கணுங்கிறது உலக தோற்றத்துக்கு முன்பாகவே குறிச்சிட்டாருங்க. அவர் அந்தத்தில் உள்ளதை ஆதி முதற்கொண்டும் இன்னும் அறியப்படாதவைகளை பூர்வகால முதற்கொண்டும் செய்யக்கூடிய சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் முன்பே திட்டமிட்டுட்டார் நம்ம இதை அனுசரிப்போம்னு சொல்லி. அதே மாதிரி முன்பே திட்டமிட்டு இருக்கிறாரு நம்ம எந்த மனநிலையில இதை அனுசரிக்க போறோம். தெளிவா சொல்லிட்டார். துர்க்குணம், பொல்லாப்பு இதெல்லாம் பழைய புளிச்சமாவு. இதெல்லாம் நம்ம அன்புக்குரிய சகோதரர் சொல்ல, இந்த நினைவு கூறுதல்னால இந்த வசனம் இல்லாம நம்ம கடந்து போக முடியாது. நம்மளும் தேவ கிருபையில ஒவ்வொரு வருடங்களும் இந்த வசனங்கள் படிச்சுட்டே தான் இருக்கிறோம். ஆனா அன்புக்குரிய சகோதரர் சொல்ல, எடுத்து போடணும் நம்ம கிட்ட பழைய துர்க்குணம், பொல்லாப்பு இதெல்லாம் எடுத்து போட்டுறணும். உண்மை சத்தியம் நம்ம கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம படிக்கிறோம். ஆனா அன்புக்குரிய சகோதர சகோதரில, எடுத்து போடணும்னு எத்தனை வருஷத்துக்கு நம்ம சொல்லிட்டே இருக்க முடியும்? அதுதான் நம்முடைய சகோதரர் சொல்லும்போது, நாம கிறிஸ்துவை பார்க்குறோம், கிறிஸ்துவை பார்த்து ஓடுறோன்னே நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். எத்தனை வருஷத்துக்கு இதை நம்ம சொல்லிட்டே இருப்போம்? அவர் தான் நம்ம பின்பற்றக்கூடிய மாடல், கரெக்ட். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை, அதில் நம்ம மறுப்பு சொல்லலை. இன்னும் அவர் பார்த்து ஓடணுங்க அப்படி சொல்லிட்டே இருக்க முடியுங்களா? அப்போ பவுல் சொன்னார் இல்லைங்களா, நான் கிறிஸ்துவை பின்பற்றுறது போல நீங்க என்ன பின்பற்றுங்க, நான் சபைக்கு நாங்கள்லாம் ஒரு மாடலா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாருங்க. கர்த்தருக்கு தேவன் ஒரு ரோல் மாடலாக இருந்துட்டார். அதே மாதிரி அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு யார் ஒரு ரோல் மாடலாக இருந்துட்டாங்கன்னா நம்முடைய கர்த்தர் தான். ஒரு உண்மையான ஒரு தேவனுடைய பிள்ளை இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிறதுக்கு கர்த்தர் நடந்து என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு காமிச்சிட்டார். ஸோ உலக தோற்றத்திற்கு முன்பாக முன்குறிக்கப்பட்ட ஒரு நாளாக இருக்குது. ஸோ நீண்ட நெடுங்காலத்திற்கு முன்பாகவே மாம்ச இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா எகிப்திலிருந்து புறப்படுறாங்க. ஸோ இந்த நாளை தேவன் என்ன பண்றாருன்னா அவங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரிஞ்சது தான், நீசான் மாதம் அல்லது ஆபிப் மாதம் 14ஆம் தேதி சாயங்காலம் பிற்பகல் 3 மணிக்கு அந்த ஒரு பஸ்கா ஆடு பலியிடப்பட்டு அதனுடைய ரத்தத்துல இஸ்ரேலர்களுடைய அந்த ஒரு தலைப்பிள்ளை சங்காரம் படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா, அந்த தலைப்பேரு காக்கப்பட்டுச்சு. ஸோ இங்க நிஜத்திலிருந்து நம்ம நிழலை பார்க்கிறோம். அப்படின்னா அந்த ஒரு நிழலான பஸ்காடு அடிக்கப்பட்ட அதே நாள்ல நிழல்ல பஸ்காடு எப்ப அடிக்கப்பட்டுச்சுங்க? எப்ப அடிக்கப்பட்டுச்சு? நீசான் மாதம் 14ஆம் தேதி 3 மணி. அப்ப பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சொல்ல, அந்த ஒரு 3 மணி வேளையில தான் கர்த்தர் என்ன பண்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா தன்னுடைய ஜீவனை விடுறார். அப்ப மெய்யான பஸ்கா ஆடாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு அங்க மரணத்திற்குள்ளாக அவர் கடந்து செல்றார். ஸோ அந்த ஒரு அடையாளமான அந்த ஒரு பஸ்கா ஆட்டை பலியிட்டு அந்த இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா விடுதலையை பெற்றுக்கொள்றாங்க.
அந்த நாளை தான் தேவன் சொல்றாங்க வருஷந்தோறும் நினைவு கூறும்படி நீங்க வந்து அனுசரிக்கணும்னு சொல்லி கட்டளை கொடுக்குறார். ஸோ ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களாகிய நமக்கு தேவன் என்ன கட்டளை கொடுக்குறாருன்னா, பாருங்க, நம்ம பாவத்தின் சாபத்திலிருந்து அந்த ஒரு விடுதலை பெறுவதற்காக பலியான உண்மையான மெய்யான பஸ்கா ஆடு யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா கர்த்தராக இயேசு கிறிஸ்து தான். ஸோ அந்த ஒரு கர்த்தராக இயேசு கிறிஸ்து பலியான அந்த ஒரு நாளை நினைவு கூறும்படி நாம் கட்டளை பெற்றிருக்கிறோம். பாருங்க, ரெண்டுமே நம்மளுக்கு பொருந்தக்கூடியதாக இருக்குது. தேவன் ஒவ்வொன்றையும் தெளிவான ஒரு திட்டத்தின் அடிப்படையில் அவர் செய்கிறார். ஸோ விருத்த சேதனம் பெற்ற மாம்ச இஸ்ரேல்கள் அனைவரும் நிழலான பஸ்காவை கட்டாயமாக ஆசரிக்கணும். வாசிக்கலாம் பாருங்க, யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் மற்றும் 47ஆம் வசனம். அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாய் இருக்க கடவது. அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக. அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசரிக்க கடவீர்கள். 17 47 புளிப்பில்லா அப்ப பண்டிகையை ஆசரிப்பீர்களாக. இஸ்ரேல் சபையார் எல்லாரும் அதை ஆசரிக்க கடவர்கள். இஸ்ரேல் சபையார் எல்லாரும் வந்து என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆசரிக்க கடவர்கள். அதுலயே 48 வாசிங்க. அந்நியன் ஒருவன் உன்னிடத்திலே தங்கி கர்த்தருடைய பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் என்று 2 லைன் மட்டும் வாசிங்க. அவனை சேர்ந்த ஆண் பிள்ளைகள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். பின்பு அவன் சேர்ந்து அதை ஆசரிக்க வேண்டும். அவன் சுதேசியை போல் இருப்பான். விருத்த சேதனம் இல்லாத ஒருவனும் அதில் புசிக்க வேண்டாம். யார் தான் அதை வந்து புசிக்கணும் அப்படின்னா, அன்புக்குரிய சகோதர சோதரிலே, அந்த நிழலான பஸ்காவை கட்டாயமாக ஆசரிக்கணும் மாம்ச இஸ்ரேல் ஜனங்கள். யாருன்னா விருத்த சேதனம் பெற்றவர்கள். ஸோ விருத்த சேதனம் இல்லாத ஒருவரும் அதில் புசிக்க வேண்டாம்னு சொல்லி சொல்றார். ஸோ இதுதான் வந்து அந்த ஒரு மாம்ச இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்த கட்டளை. ஸோ ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கணும். எப்படி அப்படின்னா, கொலோசியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்றாரு பாருங்க, கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினால, அங்க விருத்த சேதனம் இல்லாத யாரும் என்ன பண்ணக்கூடாதுங்க, விருத்த சேதனம் பண்ணாதவங்க அதை ஆசரிக்க கூடாது. அப்ப நமக்கு தேவன் ஒரு விருத்த சேதனம் கொடுத்துருக்க என்னன்னா, கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினால மாம்சத்திற்குரிய பாவ சரீரத்தை களைஞ்சு போடும். ஸோ பாவ சரீரத்தை களைஞ்சு விட்டதுனால கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள்ள பெற்றிருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இன்னும் ரோமருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்றாரு பாருங்க, ரோமர் 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படி பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல தேவனாலே உண்டாயிருக்கிறது. சார் பாருங்க, ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனம் தாங்க என்னது, விருத்த சேதனம். நம்மளுக்கு எங்க விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கா? இருதயத்துல. இருதயத்துல விருத்த சேதனம் நம்ம பண்ணப்பட்டிருக்கிறோம் அன்புக்குரிய சகோதர சொல்ல. ஸோ தேவன் ஒவ்வொன்றையும் என்ன பண்றாரு சொல்லி பார்த்தோம்னா ஒரு நிழல் பொருளாக அங்க வந்து வச்சிருக்கிறான்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். அதைத்தான் ஒரு உச்சகட்ட ஒரு ஊழியக்காரர், தேவனுடைய ஊழியக்காரனாக கர்த்தர் செய்தார். அதே விஷயங்களை அப்போஸ்தலர்கள் செஞ்சாங்க. அதிலும் சிறப்பாக அங்க கவனிக்கும் பொழுது அன்புக்குரிய சகோதர சகோதரில் அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து செஞ்சுட்டான்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். அதான் அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து சொல்லும் பொழுது, அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, பால் இஸ் அதாவது மாடல் ஆஃப் கிரைஸ்ட். அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துவுக்கு ஒரு அடையாளம். அப்போ கிறிஸ்து, அதாவது ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் a ரோல் மாடல் ஆஃப் பால் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிலே, இதெல்லாம் நம்ம கவனிக்கும் பொழுது நாமும் அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட அந்த ஒரு வாழ்க்கை வாழணும்னு சொல்லி ஒரு உந்துதலுக்குள்ளாக நம்ம கடந்து செல்றோம். ஸோ இதுதான் நம்ம வந்து கவனிக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய அந்த ஒரு மரண நாளை குறித்து தானே, அந்த ஆசரிப்பை குறித்து தானே ஒரு சில அழுத்தமான வரிகளாக இருக்குது. மேலும் இந்த ஒரு நினைவு கூறுதல் நாளில், இந்த ஒரு பந்தியை ஆசரிப்பதில் அவசியம்னு பார்த்துட்டோம், அதில் மாற்று கருத்து இல்லை. ஸோ இந்த நம்ம எப்படிப்பட்ட சிந்தையோடு இதை வந்து அனுசரிக்கணும் அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் இருக்கணும், கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு எப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் இருக்கணும் அப்படின்னா வாசிக்கலாம்.
1 கொரிந்தியர் 10:16. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? இந்த வசனம் நம்ம கவனிக்கும் பொழுது 16 நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? இந்த வசனம் அன்புக்குரிய சொல்ல நம்ம ஒவ்வொரு வருடமும் நம்ம படிக்கிறோம். ஒவ்வொரு வருடமும் இந்த வசனத்துக்கு உண்டான விளக்கங்கள் பார்க்குறோம். ஆனா பாருங்க, இந்த வசனத்தை கவனிக்கும் பொழுது நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம், நம்ம ஆசீர்வதிப்பதற்கு முடியுங்களா? நம்ம ஆசீர்வதிக்க முடியுமா? ஆனா வசனம் எப்படி இருக்கு? நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம். இதே வசனம் திருவிவிலியத்துல பாருங்க, கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்திலிருந்து பருகுகிறோமே. கடவுளுக்கு நன்றி சொல்லி திருவிருந்து கிண்ணத்திலிருந்து நாம பருகிறோம். அதை எப்படி சொல்றாங்கன்னா, நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம்னு சொல்லி அவங்க வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்திலிருந்து பருகுகிறோமே, அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பத்தை பிட்டு உண்கிறோமே, அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா அப்படின்னு சொல்லி சொல்லப்படும். ஸோ நாம் பிற்கக்கூடிய அந்த ஒரு அப்பம் கிறிஸ்துவின் சரீரத்தில் நமக்கு இருக்கக்கூடிய ஐக்கியத்தை அது பறைசாற்றக்கூடியதாக இருக்குது. இது சாதாரண அப்பம் அல்ல. நம்ம கிட்ட வரும்போது நானும் கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒரு அங்கம் அப்படிங்கிறத நம்ம நிரூபிச்சு காட்ட போறோம். அது மட்டும் இல்லாம நாம் பங்கு கொள்ளக்கூடிய அந்த ஒரு பாத்திரம் கிறிஸ்துவின் ரத்தத்துல நமக்கு இருக்கக்கூடிய ஐக்கியத்தை வெளிப்படுத்துதுங்க. கிறிஸ்துவின் ரத்தத்துல நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஐக்கியத்தை அது வந்து வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்குது. 1 கொரிந்தியர் 10:18 வாசிங்க. மாம்சத்தின்படியான இஸ்ரவேலரை பாருங்கள், பலிகளை புசிக்கிறவர்கள் பலிபீடத்தோடு ஐக்கியமாய் இருக்கிறார்கள் அல்லவா? சோ ஒருத்தர் பார்க்க சொல்றாங்க, என்னன்னா மாம்சத்தின்படியான இஸ்ரேலரை பாருங்க, பலிகளை புசிக்கிறவங்க பலிபீடத்தோட ஐக்கியமா இருக்கிறாங்க அல்லவா? அப்ப பலிகளை புசிக்கிறவங்க என்ன பண்ணுங்க? பலிபீடத்துக்கு கூட ஐக்கியமா இருக்கணும். ஒரு பாடம் கூட நம்ம வந்து பார்க்கலாம் பின்னால. நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார், நமக்கு ஒரு பலிபீடம் உண்டுன்னு சொல்லுவார். அப்போ நமக்கு யார் தான் பலிபீடம்னா கர்த்தர் தான். அப்போ கர்த்தரோடு ஐக்கியப்பட்டு இருக்கணும் இல்லைங்களா? பலியை புசிச்சுட்டு பலிபீடத்துக்கிட்ட புசிக்கும் போது மட்டும் வெகு ஒரு ஜாக்கிரதையோட பயபக்தியோட போய் புசிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பாட்டுக்கு நம்முடைய நார்மலாக நம்முடைய லைஃப்பில் போயிட்டா பிரயோஜனம் இல்லை. பாருங்க, மாம்சத்தின்படியான இஸ்ரேலர்கள் அவங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், தேவனுடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் அவங்க வந்து முரட்டாட்டம் பண்ணக்கூடிய ஜனங்களாகத்தான் இருந்தாங்க. அவங்களே எப்படி இருந்திருக்காங்கன்னா, மாம்சத்தின்படியான இஸ்ரேல் ஜனங்களை நீங்க வந்து பாருங்க, அவங்கள பாருங்கன்னு சொல்றாரு. அவங்கள பார்த்து நீங்க திருந்துங்கன்னு சொல்றாரு. பலியை புசிக்கிறாங்க, பலிபீடத்துக்கு கூட ஐக்கியமா இருக்கிறாங்க. நாம் அந்த ஒரு நாள் அல்லது அந்த காலப்பகுதிக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்துட்டு மற்ற நாட்கள் அதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கலன்னா அது சரியா இருக்குங்களா? அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் உண்மையான ஒரு தேவனுடைய பிள்ளைகள் பாதையில் நம்ம பயணிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னா அதற்கு உண்மையான முக்கியத்துவத்தை நாம் கொடுக்கணும். ஸோ மாம்சத்தினுடைய இஸ்ரேலர்கள் பார்க்கும் பொழுது அந்த பலிகளை புசிக்கிறாங்க, அந்த பலிபீடத்துக்கூட ஐக்கியமாக இருக்கிறாங்க. அதுபோல இந்த ஒரு கர்த்தருடைய மரணத்தை அனுசரிக்கக்கூடிய அந்த ஒரு ஆபோஜன ஆசரிப்பில் இந்த ஒரு அப்பத்தை புசிச்சு இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும்போது கிறிஸ்துவனுடைய சரீரத்திலும் அவருடைய ரத்தத்திலும் நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஐக்கியத்தை நம்ம வந்து என்ன பண்றோம்னா வெளிப்படுத்தி காண்பிக்கிறோம். ஸோ அதை நாம் கண்டிப்பாக அனுசரிக்கணும். மத்தேயு 26:28. மத்தேயு 26:28. இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமா இருக்கிறது. பாருங்க, இது பாவ மன்னிப்பு உண்டாகுது. அதை நம்ம அருந்தினா தான் நம்மளுக்கு என்ன ஆகுதுங்க? நாம் செஞ்ச பாவத்துக்கு ஒரு மன்னிப்பு. அதை அருந்திட்டு நம்ம ஜீவனோடு இருந்துட்டோம் அடுத்த செகண்ட் அப்படின்னா அது தேவ கிருபை. அது தேவன் கொடுத்த ஒரு வாய்ப்பு. அது தேவன் நம்மளை நேசிச்ச அன்பின் அளவு.
அப்ப அன்புக்குரிய சகோதரர் சொல்ல அபாத்திரமாக நாம வந்து பானம் பண்ணிடக்கூடாது. அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார், நீங்க உங்களை நீங்களே சோதிச்சறிங்க, நிதானிச்சறிங்க, அபாத்திரமா நீங்க பானம் பண்ணிடாதீங்க. அபாத்திரமா பானம் பண்ணா நிறைய நோய்கள் வந்துடும் சொல்லுவார், சத்திய ஆவிக்குரிய நோய்கள். ஸோ அபாத்திரமாக நாம் வந்து பானம் பண்ணக்கூடாதுன்னா நம்ம பாத்திரமா நம்ம என்ன பண்ணணும், நம்ம தயார் பண்ணணும். நம்ம எந்த அளவுக்கு அன்புக்குரிய சகோதரர் சொல்ல நம்மளை தேவனுக்கு உண்மையாக நம்ம காண்பிக்க நம்ம நிரூபிக்கிறோமோ, பிரயாசங்கள் எடுக்கிறோமோ, அதைத்தான் தேவன் பார்க்குறார். பாருங்க, ஒரு நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவன் என்ன பண்றாங்க, எழுந்திருப்பார். அப்படின்னா ஒரு நீதிமான் 7 தரம் விழுகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது, விழுகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. ஆனா இளறமா அப்படிங்கிறத தேவன் பார்க்கிறார், எழுந்து ஓடுறமா அப்படிங்கிறத தேவன் பார்க்கிறார். அதான் அன்புக்குரிய சொல்ல தேவன் நம்முடைய இருதயத்தின் நோக்கங்களின் அடிப்படையில் தான் நம்மளை வந்து பார்க்கிறார், இருதயத்தின் வாஞ்சைகளின் அடிப்படையில் தான் நம்மளை பார்க்கிறார். உலகத்தினுடைய விஷயங்கள்லையோ அல்லது உலகத்தினுடைய ஐஸ்வர்யங்கள் வச்சோ தேவன் நம்மளை பார்க்கல. இருதயத்தில் நம்ம எப்படி தேவன் கிட்ட நம்மளை நாம் கொடுக்குறோம் அதைத்தான் பார்க்குறார். நம்மளுக்கு உண்மையாலுமே தேவனுக்கு ஊழியம் செய்யணும்னு வாஞ்சை இருக்கும், விருப்பம் இருக்கும். ஆனா நம்மளுக்கு சூழ்நிலைகள் அப்படி அமையாது. ஆனா தேவன் இருதயத்தின் வாஞ்சைய உள் நோக்கங்களை ஆராயக்கூடியவராக இருக்கிறார். ஏன்னா தேவன் உள்ளந்திரியங்களை ஆராயக்கூடியவராக இருக்கிறார்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காட்டி கொடுப்பதற்கு முன்பாக அவர் தன்னுடைய சீசர்கள்கிட்ட பந்தி இருக்கும்போது சொல்றார், வேத வாக்கியங்களின்படி கூறின அந்த ஒரு விஷயங்களின்படி ஞானஸ்தானம் பெற்றிருக்கக்கூடிய நாம் அனைவருமே கிறிஸ்துவுக்குள்ள எப்படித்தான் இருக்கிறோம்னா ஒன்றாக தான் இருக்கிறோம். எபேசியர் 5:30. அதுக்கப்புறம் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். நாம யாரா இருக்கிறோங்க? இந்த வசனம் பாருங்க எவ்வளவு அருமையா சொல்றாரு பாருங்க, வாக்குத்தத்தம் இதெல்லாம் நமக்கு. நாம அவருடைய சரீரத்தின் அவயவங்களாகவும், கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் அவயவமா நாம் போறதுக்கே பாக்கியம் பெற்றிருக்கணும். அவர் மகா பரிசுத்தவர் உள்ளவர், நம்ம மகா பாவத்தில் இருக்கிறோம். அவருக்கு நம்மளுக்கு எப்படி வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் பாருங்க, நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாகவும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாகவும் நாம் இருக்கிறோம். எலும்புங்கிறது எதை குறிக்கும்? ஆவிக்குரிய ஒரு அர்த்தத்தில் பார்க்கும் பொழுது எலும்புங்கிறது விசுவாசம், விசுவாசத்தை அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்குது. ஸோ நாம் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய விசுவாசத்திற்கும் உரியவர்களாக நாம் வந்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றார். 1 கொரிந்தியர் 12:27. நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாயும் இருக்கிறீர்கள். ஸோ நீங்கள் கிறிஸ்துவின் சரீரம். நம்ம யாருங்க? கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கணும். எப்படி நாம கர்த்தருடைய ஈடுபலியை அவருடைய பலியின் ஜீவியத்தை நம்ம புசிக்கிறோமோ அந்த மாதிரி அன்புக்குரிய சகோதரர் சொல்ல நாம் கிறிஸ்துவனுடைய சரீரமா இருந்துட்டோம் அப்படின்னா நாமும் என்ன பண்ணணும்னா நம்மளை வந்து சகோதர சகோதரிகளுக்காக சத்தியங்களுக்காக நம்மளை நாம் தத்தம் செய்யணும். இன்னும் அதிகமா, இன்னும் உண்மையா நாம தேவனுக்குன்னு சொல்லி நம்ம நிறைய கொடுக்கணும். அப்படின்னா நம்முடைய தாளந்துகளை, நம்மளுக்கு என்ன தாளந்து தேவன் கொடுத்துருக்கார் அது நமக்கும் தேவனுக்கும் தெரியும். அது செல்வமா, உழைப்பா, அல்லது வந்து பாருங்க அங்கே அங்கே நம்ம பைபிள் இதுலேயே போட்டு நேரமா, உடல் நலமா, செல்வமா, அதுக்கப்புறம் என்னங்க செல்வாக்கு, அப்புறம் அறிவுத்திறன். இதெல்லாம் 5 தாளந்துகள் தேவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கார். இந்த 5 தாளந்துகளையும் தேவன் நாளைக்கு கணக்கு கேட்பார். அதுதான் முக்கியம். பெற்றுக்கொண்டிருக்கிறோம், இதுக்கு கணக்கு கொடுக்கணும் இல்லைங்களா? கணக்கு நாம கொடுக்குறோம், அது நல்ல கணக்கா இருக்கணும் இல்லைங்களா? அப்படி நல்ல கணக்கா இருந்தா தானே தேவன் சொல்லுவாங்க, நல்லது உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரனே நீ எஜமானுடைய சந்தோஷத்திற்குள்ள பிரவேசி போ. இந்த 5 தாளந்தை நம்ம சரியா தேவனுக்குன்னு பயன்படுத்தி இந்த 5 தாளந்தை நம்ம நமக்காகத்தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். உண்மையில நம்ம மாம்சத்துக்காக, மாம்சத்தினுடைய தேவைகளை வந்து சரி செய்வதற்காகத்தான் இந்த 5 தாளந்துகளையும் நம்ம பயன்படுத்துறோம். ஒரு நேரம் தேவனுக்குன்னு நம்ம எந்த அளவுக்கு நம்ம நம்முடைய நேரங்களை நம்ம கொடுக்குறோம், தேவனுக்குன்னு நம்ம எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதான் அன்புக்குரிய சகோதரர் சொல்ல தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கும் பொழுது அதற்கே உண்டான ஆசீர்வாதங்களை தேவன் கொடுப்பார்.
அப்போ அடுத்தது உடல்நலம். நாம் எந்த அளவுக்கு தேவனுடைய ஊழியங்களுக்கு நாம் வந்து நம்முடைய எஃபோர்ட்டை கொடுக்குறோம், இதெல்லாம் தேவன் பார்க்குறார். அப்போ எல்லாமே நாம் தேவனிடத்தில் கணக்கு கொடுக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறோம். இதெல்லாமே தனியான ஒரு பாடங்கள் தான். தான் நம்முடைய சகோதரர் சொல்லும் பொழுது தேவாலயத்திற்கு நம்ம வந்து போகிறோம். அப்படி நம்ம தேவாலயத்துக்கு போகும்போது நம்முடைய நடையை காத்துக்கொள்ளணும்னு சொல்லி பிரசங்கில் படிக்கிறோம். தேவாலயத்துக்கு நம்ம எதுக்கு போகிறோங்க? நம்மளால் முடிஞ்ச தேவனுடைய பலியின் ஊழியத்தை செய்யறதுக்காக நம்ம போகிறோம். ஆனால் தேவன் சொல்லிட்டாங்க, மூடருடைய பலியில் தேவன் விருப்பமாக்குறது இல்லைங்கிறார். அப்போ தேவாலயத்திற்கு போகும்போது நம்முடைய நடையை நாம் காத்துக்கொள்ளணும். அது பரிசுத்த நடையாக இருக்கணும் பிரியமான சகோதர சகோதரிகளே. ஸோ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இப்பேற்பட்ட ஐக்கியத்திற்காகத்தான் தேவன் நம்மளை வந்து அழைச்சிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது நீங்களே அந்த ஆலயம் சொல்லிடுவார். we are the temple of God. நம்ம தான் கிறிஸ்துவனுடைய ஆலயம். அப்போ ஆலயத்தில் பரிசுத்த ஆவியினுடைய வழிநடத்துதல் என்ன பண்ணுங்க, நிச்சயமாக இருக்கணும்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ பரிசுத்தமுள்ள கிறிஸ்துவனுடைய சரீரத்திற்கு, குற்றமற்ற மற்றும் மாசற்ற கிறிஸ்துவனுடைய இரத்தத்திற்கும் நாம் ஐக்கியம் உள்ளவர்களாக, நாம் பங்குள்ளவர்களாக இருக்கும் பொழுது அன்புக்குரிய சகோதர சொல்ல நாம் ரொம்ப பரிசுத்த ஜீவியத்தில் நம்ம உண்மையாக ஜீவித்திடணும். ஏன்னா நாம் கிறிஸ்துவனுடைய அவயம், கிறிஸ்துவனுடைய ஆலயம், கிறிஸ்து வாசம் பண்ணக்கூடிய ஆலயம், இப்படியெல்லாம் நம்மளுக்கு அடைமொழி தேவன் கொடுக்குறாங்க. அப்படியெல்லாம் தேவன் நம்மளை பார்க்கும் பொழுது நாம் எப்பேற்பட்ட பரிசுத்தம் நடக்கக்கூடியவர்களாக இருக்கணும். நம்ம எவ்வளோ பரிசுத்தமாக நாம் நடக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஸோ நம்ம நாளுக்கு நாள் தேவனுடைய வசனங்களின் மூலியமாக நம்மளை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். ஸோ தேவனுடைய வசனம் தான் அன்புக்குரிய சகோதர சொல்ல நம்மளை பரிசுத்தமாக்கும். மற்ற எதுவுமே நம்மளை வந்து என்ன ஆகாதுங்க, பரிசுத்தப்படுத்தாது. ஸோ தேவனுடைய வசனங்கள் மூலியமாக நம்ம வந்து நம்மளை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணும். விசேஷமாக இந்த ஒரு நினைவு கூறுதல் நாள் காலப்பகுதி நம் ஒவ்வொருவருக்கும் மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு காலப்பகுதி, சேலஞ்சான காலப்பகுதி. நினைவு கூறுதல் நாளுக்கே உரித்தான சோதனைகள், விசேஷ சோதனைகள் கண்டிப்பாக நம்மளுக்கு வரும். ஸ்பெஷல் ட்ரையல்ஸ் நிச்சயம் இருக்கும். ஸோ அன்புக்குரிய சகோதர சோதரில் நாம் என்ன பண்ணணும்னா ரொம்ப ஞானமாக நம்ம நடக்கணும் நம்முடைய வாழ்க்கையில். ஏன்னா இந்த காலப்பகுதி, ஏன்னா பாருங்க, கர்த்தர் சொல்றார், சீமோனே சீமோனே, கோதுமையை சுலக்கனால புடைக்கிறது போல உன்னை புடைக்கிறதுக்கு சாத்தான் என்கிட்ட உத்தரவு கேட்டிருக்கிறான். ஸோ சீமோனுக்கே பேதுருவுக்கே அப்படின்னா நம்மெல்லாம் பாருங்க. ஸோ அந்த ஒரு சோதனை காலங்களில் நாம் நிற்கணும் அப்படின்னா தேவனுடைய சத்திய வசனம் நம்மளுக்கு வேணும். இப்போ நம்ம ஸ்டெடியாக நிற்கிறோம் அப்படின்னா நம்ம பாருங்க, இப்போ பெல்ட்டு கட்டியிருக்கோம், அந்த பெல்ட் இருக்கிறங்காட்டி நம்ம நிற்க முடியுது, இடுப்பில் பெல்ட் இருக்கிறங்காட்டி. ஸோ சத்தியம் என்னும் இடைக்கச்சை நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த சத்தியம் இருந்துச்சுன்னா ஸ்டெடியாக நிற்கலாம் எந்த சூழ்நிலையில் வந்துட்டாலும். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லிட்டாங்க, நீங்கள் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் வந்து தரித்து கொள்ளுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ பிரியமான சகோதர சகோதரிலே, நாம் நம்ம தேவனுடைய வசனங்கள் மூலியமாக நம்மளை வந்து பரிசுத்தப்படுத்தி கொள்ளணும். ஸோ அந்த தேவனுடைய வசனங்கள் மூலியமாக நம்மளை பரிசுத்தப்படுத்தி கொண்டு தொடர்ந்து அந்த ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில் நம்ம முன்னேறி போயிட்டு இருந்தா தேவன் உண்மையாலுமே அன்புக்குரிய சகோதர சகோதரிலே நம்மளுக்கு மேன்மையான ஸ்லாக்கியங்களை கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். மேலும் நம்முடைய சகோதரர் சொல்லும் பொழுது தேவனுடைய வசனங்கள் மூலியமாக, அவருடைய சத்தியங்கள் மூலியமாக நம்மளை சுத்தப்படுத்தி கொண்டு வாழ்பவர்கள், அந்த வாழ்க்கை வாழணும்னு சொல்லி நினைக்கிறவங்க, அந்த பாதையில போகணும்னு சொல்லி விரும்புறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த ஒரு கர்த்தருடைய அப்பத்திலும் அந்த ஒரு பாத்திரத்திலும் பங்கெடுப்பதற்கு தகுதியுள்ளவர்களாக இருக்கிறாங்க. ஏன்னா அந்த பாதையில போறக்கே விருப்பம் இல்லாதவங்க அல்லது ஏனோ தானோன்னு போறவங்களுக்கு அது வெறும் ஒரு அப்பமும் வெறும் ஒரு திராட்சரசமாகத்தான் இருக்கு. பாருங்க, நம்ம தேவன்கிட்ட ஒரு நம்முடைய அழைப்பை நாம் கேட்டு வாங்கும் பொழுது, தேவன் கிருபையா கொடுக்கும் பொழுது, நாங்கள் இடுக்கமான வாசல் வழியில் நம்ம நடந்து வர்றோம்னு சொல்லி தான் நம்ம வர்றோம். அப்படித்தான் நம்ம வந்து தேவன்கிட்ட சொல்லிட்டு வந்துருக்குறோங்க, பேசிக் சொல்லிட்டுலாம் கேட்கும்பொழுது. ஸோ இடுக்கமான வாசல் வழியில் வர்றேன்னு சொல்லி வரும்போது, ஃபஸ்ட்டு இடுக்கமான வாசல் வழி உள்ளே வரும்போது ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்கும். அதுக்கு ஒரு லெட்டர்ஸ் உதாரணமாக சொல்லணும்னா ஏ லெட்டர் இருக்கு இல்லைங்களா, ஏ, இதுதான் ஏ. அப்படின்னா இடுக்கமான வாசல் வழியில் வர்றேன்னு சொல்லி நம்ம வந்து தேவன்கிட்ட அந்த வசனத்தை கேட்டு நம்மளை நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது, இந்த ஏல இந்த இடத்துல இருக்கிறோம். இந்த இடத்துல எப்படி இருக்குங்க, ரொம்ப விசாலமான வழியாக இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது.
அதே கொஞ்சம் கொஞ்சமா மேலே இந்த உச்சிக்கு வரும்பொழுது அன்புக்குரிய சகோதர சகோதரில் பூரண அன்புல நாம வந்து பலப்பட்டவர்களாக இருக்கணும். இங்க வரும்போது பூரண அன்புல பலப்பட்டவர்களாக இருக்கணும். ஆனா இப்படி வரும்போது கண்டிப்பாக குறுகும். அதுதான் இடுக்கமான வாசல் வழியில் பிரவேசிக்கிறது. இந்த உச்சிக்கு வரும் பொழுது நம்முடைய ஜீவன் போயிருக்கணும். ஆனா பாருங்க, அந்த உச்சிக்கு வரும்போது தான் சைத்தான் என்ன பண்ணுவான்னா அங்கிருந்து கீழே தள்ளறதுக்கு ட்ரை பண்ணுவான். இங்க வரும்போதெல்லாம் விட்டுருவான். போ 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 ஒன்றும் பிரச்சனை இல்லை போன்றுவான். மேலே டாப்புக்கு வரும் பொழுது அங்கதான் நம்முடைய பூரண அன்பை சோதிப்பதற்குண்டான எல்லா சோதனையும் அங்க வைப்பான். அங்கிருந்து விழுக வேண்டிய சூழ்நிலை வரும். ஸோ அன்புக்குரிய சகோதர சொல்ல நம்முடைய அழைப்பையும் நம்முடைய தெரிந்து கொள்வதிலையும் ஜாக்கிரதையாக நாம் பிடித்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ இந்த ஒரு நினைவு கூறுதல் நாள் காலங்களில் ரொம்ப ஞானமாக நம்ம வந்து பேசணும். நம்முடைய வார்த்தைகள் தேவனுக்கு முன்பாக நிற்க போகுது. நம்ம வார்த்தைகள் தேவனுக்கு முன்பாக என்ன பண்ணுதுங்க? நிற்க போகுது. ஸோ ரொம்ப ஆழமாக யோசிச்சு பேசணும். எடுத்த உடனே நாம் என்ன பண்ணிடக்கூடாதுங்க? பேசிடக்கூடாது. ரொம்ப ஆழமாக நம்ம வந்து யோசித்து நம்ம பேசக்கூடியவர்களாக இருக்கணும். ஏன்னா நம்ம பேசக்கூடிய வீணான பேச்சுகள் ஒவ்வொன்றுக்கும் நாம் என்ன பண்ணணும்னா தேவனுக்கு நம்ம கணக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அதான் நம்முடைய சகோதரர் சொல்லும் பொழுது, நீங்கள் வந்து பூமியில் இருக்கிறீங்க, தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். ஸோ உங்கள் வார்த்தைகள் எப்படி இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம்னா உப்பால் சாரமேற்றப்பட்டதாக இருக்கணும். ஸோ நாம் பேசும் பொழுது ரொம்ப ஆழமாக பேசணும், டீப்பாக சிந்திச்சு பேசணும். கேட்கும்போது ரொம்ப பணிவாக கேட்கணும், ரொம்ப ஹம்பிள்னஸ் இருக்கணும். சும்மா அப்படியே கேட்கறதுல பிரயோஜனம் இல்லை. ஸோ கேட்கும்போது அன்புக்குரிய சகோதர சொல்ல அந்த ஒரு பணிவு இருக்கணும். அதே மாதிரி நாம் யோசிக்கும் பொழுது ரொம்ப தெளிவாக யோசிக்கணும், ஞானமாக யோசிக்கணும், தெளிவாக யோசிக்கணும். அதான் நம்ம இந்த நினைவு கூறுதல் அல்லது பேப்டிஸ்டுக்குள்ளெல்லாம் கடந்து செல்லும் பொழுது ஒருவன் கோபுரம் கட்ட மனதாக இருந்தால் ஃபஸ்ட்டு உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பார்க்கணும். ஏன்னா கோபுரம் கட்டி பாதியில் நின்று போச்சுன்னா பார்க்குறவங்களாம் என்ன பண்ணுவாங்க? கிண்டல் பண்ணுவாங்க, கேவலமாக பேசுவாங்க, தூஷணமாக பேசுவாங்க. பெருசாக கட்டினாரு, அப்புறம் பாதியில் நின்று போச்சு. ஸோ நாம் இந்த ஒரு பாதையில் பயணிக்கிறது கூட அன்புக்குரிய சகோதர ஒரு கோபுரம் கட்டுற மாதிரி தான். செல்லும் செலவு ஜீவனே போகட்டும், அவருக்காக கொடுக்கறதுக்காக தானே வந்திருக்கோம். ஸோ அவர் நிமித்தம் ஜீவனை இழந்தால் அது ஆசீர்வாதம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், அப்படி சொல்லணும். ஸோ யோசிக்கும் போது ரொம்ப தெளிவாக யோசிக்கணும். அதே மாதிரி அன்புக்குரிய சகோதர சோழர்களே நாம் கவனிக்கிறோம். அதாவது நாம் வந்து தேவனுக்குன்னு சொல்லி நம்முடைய தாளந்துகளை கொடுக்கும் பொழுது நாம் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா சிந்திக்காமல் கொடுத்துடணும். ஏன்னா தேவன் தான் எல்லாமே கொடுத்துருக்கார். அவர் நம்மளுக்கு இதுதான் கொடுக்கணும்னு அளந்து கொடுத்துருந்தாரு என்ன ஆகுது? நம்மளுக்கு ஜீவன் இருக்காது. ஸோ தேவனுக்குன்னு கொடுக்கும் பொழுது நாம் என்ன பண்ணணும்னா அளவில்லாமல் நம்ம வந்து நம்முடைய தாளந்துகளை ஒப்படைக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அதே மாதிரி தேவனுக்குன்னு கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா யோசிக்கக்கூடாது. சிந்திச்சு செயல்பட்டதுக்கு அப்புறம் யோசனை பண்ணக்கூடாது, ஐயோ இப்படி கொடுத்துட்டுமே. இப்படி சகலமும் நம்முடைய நன்மைக்காகத்தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் ஏற்படுத்துகிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அதை நாம் யோசிக்கணும். ஸோ நம்ம சடங்காச்சாரமாக இந்த ஒரு நினைவு கூறுதலை நம்ம வந்து அனுசரிக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ பரிசுத்தமாக நாம் இந்த ஒரு பந்தியை நாம் ஆசரிக்கணும். ஸோ அந்த சிந்தையுள்ளவர்களாக நாம் வந்து இருக்கணும். அதற்காக பிரயாசங்களை நம்முடைய வாழ்க்கையில் ஏறெடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் எந்த மனுஷனும் தேவனை தரிசிக்க முடியாது. ஸோ பிதா பாருங்க நம்மளை எந்த ஸ்டாண்டர்டுக்கு கொண்டு வராருன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த பரிசுத்த ஸ்டாண்டர்டுக்கு. நம்ம ஒரு ஸ்டாண்டர்டில் இருக்கிற ஒரு வேலையில் இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு மேனேஜர் மாதிரி இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம இடத்துக்கு இன்னொருத்தர் வருவதற்கு நம்ம விடுவோங்களா? எங்கேயாச்சும் அவர் வந்தாருன்னா நம்மளை கீழே ப்ரமோட் பண்ணிட்டா என்ன பண்ணுறது? யோசிப்போம் இல்லைங்களா? ஆனால் பாருங்க தேவன் என்ன பண்ணுறாரு, என்னுடைய பரிசுத்தத்துக்கு நீங்கள் வாங்குங்கிறார். நம்ம அந்த அளவுக்கு தகுதியா அப்படின்னா தகுதி இல்லை, தகுதிப்படுத்துவதற்காகத்தான் அந்த நினைவு கூறுதல்னால தேவன் கர்த்தர் மூலியமாக ஏற்படுத்தி வச்சிருக்கார். அன்புக்குரிய சகோதர சொல்ல ஸோ இது மிகப்பெரியதான ஒரு உன்னதமான ஒரு ப்ராசஸ். ஸோ அந்த ஒரு உன்னதமான நிலைமை. ஸோ அந்த நிலைமைக்கு நம்ம வர்றதுக்கு தேவன் இந்த ஒரு நினைவு கூறுதல்னால நம்மளுக்கு ஏற்படுத்தி வச்சிருக்கிறார் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்கணும். நம்ம எந்த ஸ்டாண்டர்டுக்கு வரணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார் பாருங்க. மத்தேயு 5:48 5:48 உங்கள் பிதா பூரண சர்க்குணரா இருக்கிறது போல நீங்களும் என்ன பண்ணுங்க? பூரண
சர்க்குணரா இருங்க அப்படின்னு சொல்லி அங்க நம்ம வந்து பார்க்கணும். 48 ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணரா இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணரா இருக்க கடவீர்கள். பாருங்க, உங்கள் பிதா பூரண சர்க்குணர். பிதா எப்படி இருக்காருங்க? பூரண சர்க்குணர். சர்க்குணம் அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவா சொல்லணும் அப்படின்னா, சர்க்குணம் சகல நற்குணம். சர்க்குணத்துக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும்னா, சகல நற்குணத்திலும் அப்படி எப்படி இருக்காருன்னா நிரம்பியுள்ளவராக இருக்கிறார். ஸோ நம்ம சகல நற்குணத்திலும் நிறைந்துள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னு தேவன் விரும்புகிறார். இது எந்த அளவுக்கு தேவன் நம்ம மேல நம்பிக்கை வச்சிருக்காரு பாரு. நம்ம அற்ப சிந்தனையில சொல்லும்போது இதெல்லாம் முடியுங்களாங்க, பிதாவுடைய சகல சர்க்குணத்திற்கு நான் வர்றதுக்கு முடியுமான்னு நம்ம நினைப்போம். ஆனா முடியும் மகனேன்னு சொல்லி நம்மளுக்கு இப்படிப்பட்ட அழைப்பு வாய்ப்புகளை தேவன் கிருபையா கொடுத்துட்டு வர்றார். ஸோ அன்புக்குரிய சகோதர சொல்ல பிதாவின் ஸ்டாண்டர்டுக்கு நாம் வந்து போகக்கூடியவர்களாக இருக்கணும். ஸோ இந்த ஒரு நினைவு கூறுதல் மூலமாக நாம் நிலைநிறுத்தக்கூடிய சில அம்சங்கள் மற்றும் தவறும் சில அம்சங்கள் என்னென்னு சொல்லி பார்க்கும்போது, நாம் நிலைநிறுத்தக்கூடிய அம்சம் என்னன்னா, நம்முடைய ஆண்டவருடைய மரணத்தை நினைவு கூறும் இந்த ஒரு ராபோஜன ஆசரிப்பில் பங்கு கொள்ளும் பொழுது, அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாமும் பரிசுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறத நாம் நிலைநிறுத்துறோம். கரெக்டுங்களா? அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நானும் அப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நாம் நிலைநிறுத்துறோம். நான் கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒரு அவயம், என்னுடைய சகோதரன் சகோதரியும் ஒரு அவயம் அப்படிங்கிறத நான் நிலைநிறுத்துறேன். என்னுடைய பழைய மனுஷன், பழைய சுவாபம், பழையவைகள் எல்லாத்தையும் நான் களைந்து போட்டுட்டேன் அப்படிங்கிறத நான் நிலைநிறுத்துறேன். பழைய புளித்த மாவோட அல்ல, பரிசுத்த சிந்தையோடு இந்த ஒரு நினைவு கூறுதலை நான் ஆசரிக்கிறேன் அப்படிங்கிறத நான் என்ன பண்றேன்னா நிலைநிறுத்துறேன். மேலும் கர்த்தருக்குள்ளான அந்த ஒரு சுதந்திரத்திற்கு நான் பங்காளி அப்படிங்கிறத நான் வந்து நிலைநிறுத்துறேன். அவருடைய பாடுகளில் நான் ஐக்கியம் பெற்றுக்கொள்றேன் அப்படிங்கிறத நான் நிலைநிறுத்துறேன். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 11 மற்றும் 12. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கொப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படி ஆயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ரொம்ப விருப்பங்க, ரொம்ப ஆசை. என்ன ஆசை அப்படின்னா பாருங்க, எப்படி ஆயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகணும். அப்பேற்பட்ட ஒரு ஊழியக்காரர், எவ்வளவு அடி வாங்கினவர், எவ்வளவு ஊழியங்கள் செய்தவர், அவருக்கே ஒரு விருப்பம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, எப்படியாவது அந்த ஒரு முதலாவது உயிர்த்தெழுதல நான் வந்து வந்துடணும், தகுதி ஆய்க்கணும் என்னை அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். அப்ப அன்புக்குரிய சகோதரர் சொல்ல, நம்மளும் இந்த ஒரு நினைவு கூறுதல் பகுதிக்குள்ளாக நாம் கடந்து செல்வதற்கு நம்மளை நாம் தகுதிப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 11 மற்றும் 12. இந்த வார்த்தை உண்மையுள்ளது என்னவெனில், நாம் அவரோட கூட மரித்தோமானால் அவரோட கூட பிழைத்தும் இருப்போம், அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். ஓகே, அப்ப கவனிக்கிறோம், அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். ஸோ ஃபஸ்ட்டு பாடுகள், அதுக்கப்புறம் தான் ஆளுகை. ஆனால் நம்ம எதுக்காக இந்த அழைப்புக்குள்ளே வந்திருக்கிறோன்னு பொதுவாக நம்ம கேள்வி கேட்கும்போது, பொதுவாக நம்முடைய புரிந்து கொள்ளுதல் எப்படி இருக்குன்னா, ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆகிறதுக்காக வந்திருக்கிறோம் பிரதர், இது சாதாரண அழைப்பு இல்லைங்கன்னு சொல்லுவோம். ஆனால் தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கிளியராக சொல்லிட்டாங்க, அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால். ஸோ பாடுபடுவதற்கு தாங்க நம்மளுக்கு அருளப்பட்டிருக்கு. பாடுபட்டா தான் இந்த ஜென்ம சரீரம் விழுகும். இந்த ஜென்ம சரீரம் செத்தால் ஒழிய நித்திய கன மீட்பு நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த சரீரத்தோட போக முடியுமா? மேலே போக முடியாது. இது விழுகணும் அப்படிங்கிறது கூட தேவன் பிரியப்படும்படி விழுகணும், அதுதான் முக்கியம். ஸோ அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். அவரை நம்ம மறுதளிச்சிட்டோம், இந்த பலியின் வாழ்க்கையில் நாம் உண்மையா வாழல அப்படின்னா அவர் மறுதளிக்கிறது தான். ஸோ முதலாவது உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள் எப்படித்தான் வாழணும்னா, அன்புக்குரிய சகோதர சோழர்களே, அவரை மறுதளிக்காமல் வாழணும். அப்படின்னா மறுதளிக்கிறதுனா பாருங்க, நம்ம வந்து யூதாஸ் சொல்லுவோம்,
அதே மாதிரி என்ன பண்ணுறோன்னா பேதுருவையும் சொல்லுவோம். அவர் என்ன பண்ணார், மறுதளிச்சிட்டாருங்க, இவர் காட்டி கொடுத்துட்டாருங்க, அவங்க வந்து துரோகிங்க, அவர் வந்து மனம் திருந்துட்டாருங்க, இவர் மனம் திருந்தலைன்னு ரொம்ப மோசமாக சொல்லுவோம். அதே மாதிரி ஆதாமை போட்டு ரொம்பவுமே இப்போ சொல்லுவோம், அவர் தாங்க ஆரம்பத்தில் எல்லாத்துக்கும் காரணம், எல்லாத்தையும் சொல்லுவோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோங்க, அதே தப்பு தான் செஞ்சுட்டு வர்றோம். நம்ம அதே தப்பு தான் செய்கிறோம். நம்ம வந்து தேவனுடைய கற்பனைகளின்படி கட்டளைகளின்படி நம்ம நடக்கலை, கை கொண்டு வாழல அப்படின்னா கர்த்தரையும் தேவனையும் மறுதலிக்கிறவராக இருக்கிறோம்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ நம்ம கூட என்ன பண்ணுறாங்க, மறுதலிக்கிறோம். நம்ம கூட யாரும் பேதுரு மாதிரி தான் இருக்கிறோம். தேவன் சொல்றாரு, இந்த பழத்தை சாப்பிடாதப்பா, அது வந்து உனக்கு ஆசீர்வாதம் இல்லை, அதனால உனக்கு நிறைய சிக்கல்கள் வரும் சொல்றார். சரிங்க சரிங்கன்னு சொல்லி போட்டு மறுபடியும் சாப்பிட்றாங்க. அது நிமித்தம் அவங்களுக்கு சாபம், மரணம், துக்கம் இதெல்லாம் வந்துச்சு. அவரை நாம சொல்றோம், தேவன் நம்மளுக்கு சொல்றாங்க, பாதை இதுதான், இதுல நடங்க, இதுதான் ஆசீர்வாதம், நான் உனக்கு இந்த பாதை தான் வச்சிருக்கிறேன், சரிங்க சரிங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப எது எலாபரேட்டா நல்லா ஃப்ரீயா இருக்கோ அதில் தான் போறோம். ஆனா ஆதாம் மட்டும் நம்ம குறை சொல்றோம். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, குறை நம்மக்கிட்ட இருக்கு. ஸோ நம்ம குறையை நாம் என்ன பண்ணணும்னா சரி செய்வதற்காகத்தான் தேவன் இப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்மளுக்கு கொடுக்குறார். ஸோ நிலைநிறுத்தக்கூடிய அம்சங்கள், குறைகள், குற்றங்கள் நம்ம செஞ்சிருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. அதை களைஞ்சு போடணும் அப்படின்னா பரிசுத்த சத்தியங்கள் நம்மளுக்குள்ள வரணும். அதான் நம்ம ஒரு பழமொழி கவனிப்போம், அதாவது எம்டி மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப்னு சொல்லுவாங்க. தலையில் எந்த தேவனுடைய தெய்வீக திட்டம் குறைவாக இருந்துச்சு அல்லது இல்லை அப்படின்னா நம்ம எந்த மாதிரி ஆயிரும்னா சாத்தானுடைய தொழிற்கூடமாக மாறிடுவோங்களா. அதான் ரட்சிப்பென்னும் தலைச்சீரா சொல்லுவார் அப்போஸ்தலனாகிய பவுல். ஹெல்மெட் போடுங்க, என்ன ஹெல்மெட்னா ரட்சிப்பென்னும் தலைச்சீரா. ஸோ நம்ம ரட்சிப்படையணும் அப்படின்னா அந்த ஞானம் நம்மளுக்கு வேணும், தேவனுடைய ஞானம், தேவனுடைய தெய்வீக திட்டம், அந்த திட்டம் நமக்குள்ள இருக்கணும், சிந்தைக்குள்ள. அந்த சிந்தை சேதமடையாதபடிக்கு ரட்சிப்பென்னும் தலைச்சீராவை நீங்க போட்டுங்கன்னு சொல்றார். ஸோ பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு நினைவு கூறுதலுக்குள்ள நாம் ஆசரிக்க போறோம் அப்படின்னா வெகு பயபக்தியோட நம்ம வந்து அதை செய்யணும். அதற்கே உரித்தான கனமிக்க பார்வையை நாம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். சாதாரணமான கண்ணோட்டத்தில் நாம் இதை வந்து செய்திட வேண்டாம். ஏன்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நிறைய இது நிமித்தம் பலவீனங்கள், நிறைய அசாதாரணமான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். ஸோ நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். இது ஒவ்வொரு வருஷம் நாம் படிக்கிறது தான் வசனம். ஸோ நம்மை நாமே நிதானிச்சு தீர்க்கிறோமா? நம்முடைய ரட்சிப்புக்கு முதலாவது நம்ம தான் பொறுப்பாளி. அதுக்கப்புறம் தான் நம்ம சபையில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், மூப்பர்கள், உதவிக்கர் எல்லாமே. நம்முடைய ரட்சிப்புக்கு நம்ம தான் தேவன்கிட்ட கணக்கு கொடுக்கணும். ஸோ அவர் சரியில்லைங்க அதனால் நானும் சரியில்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ தேவன் அன்புக்குரிய சகோதர சொல்ல ஒவ்வொன்றையும் சரியாக திட்டமிட்டு இருக்கிறார். ஸோ நம்மை நாமே சோதித்தறிந்ததுக்கப்புறம் நாம் என்ன பண்ணணும்னா அந்த பந்தியை ஆசரிக்கணும். நாம் இப்படி கூட நினச்சிடக்கூடாது, நம்மை நாமே சோதிச்சரிச்சிட்டுங்க, இந்த பந்தியை அனுசரிப்பதற்கு எனக்கு தகுதியே இல்லைங்க அப்படி நம்ம சொல்லிட்டு அதை வந்து அனுசரிக்காமல் இருக்கலாமா? தகுதி இல்லைன்னு வேணால் நினைக்கலாம், தகுதி இல்லைன்னு வேணால் சொல்லலாம், ஆனால் அதை அனுசரிக்காமல் என்ன பண்ணக்கூடாதுங்க, இருக்கவே கூடாது. இது நித்திய நியமமாக தலைமுறை தோறும் தேவன் வந்து நம்மளுக்கு அலோவ் பண்ணுற வரைக்கும் நம்ம இதை வந்து செய்யணும். அது தேவன் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஒழுங்குமுறை. ஸோ நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளி அப்படின்னு சொல்லி தீர்க்குது அப்படின்னா கிறிஸ்துவின் சரீரத்தில் நாம் ஒரு அவயம் அப்படிங்கிறதையும் நிரூபிக்க நம்ம வந்து தவறிடுவோம். ஸோ அவருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு ஐக்கியத்தை நாம் நிலைநிறுத்தணும்னா அன்புக்குரிய சகோதரர் சொல்ல நம்மை நாமே நிதானிச்சரி இந்த ஒரு பந்தியில் நாம் பங்கெடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். குறிப்பாக கிறிஸ்துவின் சரீரமாகிய அந்த ஒரு சபையாகிய அந்த ஒரு மணவாட்டிக்கு நாம் பங்குள்ளவர்களாக, சுதந்திரமுள்ளவர்களாக நம்ம வந்து போகணும் அப்படின்னா அன்புக்குரிய சகோதரர் சொல்ல நம்முடைய சரீர பலவீனத்தில் உண்டாகக்கூடிய அந்த ஒரு பலவீனங்கள் எல்லாத்தையும் நம்ம சத்திய வசனங்கள் துணை கொண்டு நாம் களைந்து போடுறோம். அந்த பலவீனங்கள் எல்லாத்தையும் களைவதற்காகத்தாங்க இந்த ஒரு நினைவு கூறுதல் காலப்பகுதி. ஏன் அந்த ஒரு நாள் மட்டும் ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டு நம்ம அந்த பந்தி அனுசரிச்சுட்டு போயிடலாம் இல்லைங்களா? ஏன் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி சூழ்நிலைகளில் தேவன் வந்து அந்த ஒரு 60 நாட்கள் நம்மளுக்கு கொடுக்குறார் அந்த அந்த தியானங்களை நாம் மேற்கொள்வதற்கு அப்படின்னா அன்புக்குரிய சகோதரர் சொல்ல அவ்வளோ டெஸ்ட்ஸ் நமக்கு வரப்போகுது, அவ்வளவு சோதனைகள் வரப்போகுது.
அது விசேஷமான காலப்பகுதி. சாத்தான் ஸ்பெஷல் அதிகாரம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு காலப்பகுதி. இந்த நாட்கள்ல நம்ம ரொம்ப கவனமாக நடக்கணும். ஏனோ தானோன்னு நம்ம இருக்கக்கூடாது. எது சாதாரணமா பேசினா கூட என்ன ஆகும்? அது ஏதோ ஒரு வாக்குவாதமாகவோ, ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காகவோ ஏதாவது ஒன்று போயிடும். ஸோ ஒவ்வொருவரும் ஒவ்வொருத்தருடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான விஷயங்களை பேசணும். பேசுனா பக்தி விருத்திக்கு ஏதுவா பேசணும், இல்லாட்டி பேசாம இருக்கணும். பேசாம இருக்கிறதே நல்லது. பேசுனா உப்பால் சாரமேற்றப்பட்ட வார்த்தை பேசணும், இல்லாட்டி பேசாம இருக்கணும். பிதா சகல நற்குணங்களுக்கும் ஒரு ஊற்றும் காரணமாக இருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் சகல நற்குணங்களுக்கும் ஊற்றும் காரணமாக இருக்கணும். சகல துர்க்குணங்களுக்கும் வழிகோலக்கோணிகளாக இருந்துடக்கூடாது. ஸோ அன்புக்குரிய சகோதரர் சொல்ல ரொம்ப கவனமாக நாம் போகணும். அதான் நம்ம சகோதரர் சொல்லும் பொழுது, அதாவது டெய்லி நம்ம உலகத்துக்குள்ளே போகும்பொழுது வரும்பொழுது கரைபடிவதை நம்ம அது பாவமாக கருத முடியாது. ஆனால் நம்முடைய மனசறிஞ்ச அந்த பாவங்களை தேக்கி வைப்பது ஒரு பாவம், ஒரு மீறுதல் அப்படிங்கிறார். அதாவது இப்போ நம்ம டெய்லி உலகத்துக்குள்ளே போகிறோம். அப்படி போகும்போது ஒரு சில மீறுதல்கள், ஒரு சில விழுகைகள் வருது. உடனே தேவன் கிட்ட மன்னிப்பு கேட்டு மறுபடியும் கிருபையை வாங்கிட்டு நம்ம ஓடுறோம். அது பாவம் அல்ல. மனசறிஞ்சு அந்த பாவத்தை தேக்கி வச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணலாம்னு நினச்சிட்டே இருந்தோம்னா அது பாவம். நம்முடைய சகோதரர் சொல்லும் பொழுது, தலைக்கு மேலே பறவைகள் தடுப்பதை தடுக்க முடியாது. தடுக்க முடியுங்களா? வெளியே போகிறோம், பறவைகள் நிறைய பறக்கும், தடுக்க முடியுமா? முடியாது, பறந்துட்டே தான் இருக்கு. ஆனால் கூடு கட்டாமல் யார் தடுக்கலாம்? பறவைகள் பறப்பதை தடுக்க முடியாது, கூடு கட்டாமல் நம்ம வேணால் தடுக்கலாம். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அதுதான் நம்ம பார்க்குறோம். தேவனிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொண்டு மீண்டும் ஒரு வருடத்தை, மீண்டும் ஒரு நாட்களை எங்களுக்கு கிருபையாக கொடுங்கப்பா. எங்களுடைய பாவங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் உடைய திருச்சமூகத்தில் நாங்கள் ஒப்புவிக்கிறோம். கிருபையாக எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து இன்னும் உங்களுடைய ஊழியத்தை, நம்ம ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும்தாங்க தேவன்கிட்ட கேட்கணும். இன்னும் உங்களுடைய ஊழியத்தில் நான் உண்மையாக நடப்பதற்கு எனக்கு ஒரு வருஷங்களை கொடுங்க. அது மட்டும்தான் கேட்கணும் தேவன்கிட்ட. இன்னும் நான் உங்களுக்கு உண்மையாக இருக்கணும், இன்னும் உங்களுடைய தெய்வீக திட்டங்களை நான் தெரிஞ்சுக்கொள்ளணும், அதுக்கு எனக்கு ஆயுசு கொடுங்க, போதும். ஒவ்வொரு அர்ப்பணிக்கப்பட்டவர்களும் அதுதான் கேட்கும். பொல்லாதவர்களாகி நம்மளே நிறைய விஷயங்கள் தேவைன்னு சொல்லி எல்லாம் செய்து வைக்கும் பொழுது பரமபிதா நம்மளுக்கு என்ன தேவைங்கிறது தெரியாமல் கொடுக்காமல் இருப்பாருங்களா? கண்டிப்பாக செய்வார். ஆனால் நாம் என்ன கேட்கணும்னா, தேவன் கிட்ட உங்களை பற்றி இன்னும் அறிஞ்சு கொள்வதற்கு, உங்களுடைய வழியில் இன்னும் நடப்பதற்கு எங்களுக்கு கிருபை கொடுங்க, வாய்ப்பு கொடுங்க, ஜீவன் கொடுங்கன்னு சொல்லி நம்ம கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ யோவான் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோவான் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே. யோவான் 12:1. பஸ்கா பண்டிகை, மன்னிக்கவும், ரோமர் 12:1. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. ஸோ தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு நான் வேண்டிக் கொள்றேன். என்னன்னா, பிரியமான ஜீவ பலியாக நீங்க கொடுங்க. பலி கொடுக்கறது ஒண்ணு, ஜீவ பலி கொடுக்கறது ஒண்ணு, பிரியமான ஜீவ பலி கொடுக்கறது. ஸோ நம்ம இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்கிறோம்? பலி கொடுக்குறோன்னு வந்தோம், ஜீவபலி கொடுக்கறதுக்கு வந்துட்டோமா? அடுத்தது பிரியமா இருக்கிறபடி ஜீவபலி கொடுக்குறோமா? பாருங்க எவ்வளோ கேட்டகரி வருது அப்படின்னு சொல்லி பாருங்க. கட்டளைகளை குறிச்செல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, நான் உங்களுக்கு கட்டளையிடுறேன், இதை செய்யணும் அப்படின்னு எல்லாம் ஒரு ஆர்டர் போட்டாரு. ஆனால் ஜீவபலி கொடுக்கக்கூடிய விஷயத்தில் மட்டும் கர்த்தருடைய வழியை அப்போஸ்தலனாகிய பவுல் பின்பற்றாரு. எப்படின்னா, நான் உங்களை வேண்டிக் கொள்றேன், உங்களை நான் ப்ளீஸ் பண்றேன். ஏன்னா கர்த்தர் அப்படித்தான் சொல்லுவார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினாதான், பலி செலுத்தணும்னு நினைச்சா செய்யுங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதம். அதுதான் நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர் சொல்ல, நான் புத்தியுள்ள ஆராதனை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். எபிரேயர் 12:28, எபேசியர் 6:24. எபிரேயர் 12:28 வாசி. 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஆதலால் அசிவில்லாத ராஜ்யத்தை பெற்றவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக்கொள்ள கடவோம். ஸோ அன்புக்குரிய சகோதர சோர்களே, ஆதலால் நம்ம என்ன ராஜ்யத்தை பெறுவதற்காக வந்திருக்கிறோங்க? அசைவில்லாத ராஜ்யம். அப்போ இப்போ இருக்கக்கூடிய ராஜ்யங்கள் எல்லாம் ஷேக்கபிள் கிங்டம்.
அது அசையக்கூடிய ராஜ்யங்கள். நாம் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவதற்காக வந்திருக்கிறோம். அப்படின்னா நாம பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமா ஆராதனை செய்யணும். நாம் செய்யக்கூடிய ஆராதனை தேவனுக்கு பிரியமா இருக்குதான்னு பார்க்கணும். நாம் செலுத்தக்கூடிய பலி தேவனுக்கு பிரியமா இருக்குதான்னு பார்க்கணும். நாம் வாழக்கூடிய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமா இருக்குதான்னு பார்க்கணும். நாம் ஏறெடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஊழியங்களும் தேவனுடைய சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் விதமாக பிரியமா இருக்கும்படியாக இருக்குதான்னு பார்க்கணும். ஸோ கர்த்தருடைய பலியை தேவன் ஜீவ வாசனையாக, சுகந்த வாசனையாக அவர் நுகர்ந்து கொண்டார். ஸோ அந்த மாதிரி தான் பிரியமான சகோதரர் சொல்ல, நம்முடைய வாழ்க்கையும் தேவன் சுகந்த வாசனையாக நுகரும் விதமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். எபேசியர் 6:24. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாய் இருப்பதாக. ஆமேன். ஸோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும். ஸோ கிறிஸ்துவின் அன்பு நம்மை நெருக்கி ஏவணும் நற்கிரிகளை செய்வதற்கு. ஸோ அந்த ஒரு அன்பு அது எதிர்பார்ப்பில்லாத ஒரு அன்பு. ஏன்னா அது தேவனுடைய அன்பு. தேவனுடைய அன்பு சொரூபமாக கர்த்தர் வந்தார். ஸோ கர்த்தருடைய அன்பு சொரூபமாக அப்போஸ்தலர்கள் வந்தாங்க. அப்போஸ்தலர்கள் மற்றும் கர்த்தருடைய தேவனுடைய பிரதிநிதிகளாக நாம் இருக்கிறோம். அப்படின்னா அன்புக்குரிய சொல்ல, அன்புள்ள வாழ்க்கையை நாம் வாழக்கூடியவர்களாக இருக்கணும். நாம் விதைப்பது அன்பாக இருக்கணும். அது தேவனுடைய அன்பாக இருக்கணும். எதிர்பார்ப்பில்லாத ஒரு அன்பாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படி சொல்லி என்ன சொல்கிறான்னு சொல்லிட்டுனா, உங்கள் கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பகுதியை நினைக்கிறார். ஸோ அன்புக்குரிய சகோதர சோர்லே, முதல்ல ஒரு கேள்வி கேட்டோம். கர்த்தருடைய பந்தியை அனுசரிப்பது, பஸ்காவை ஆசரிப்பது அவசியமா? அவசியங்களா? நிச்சயமாக அவசியம். நாம் ஜீவன் பெற்றுக்கொள்ளணும், தேவனுக்கு பிரியமானபடி நம்முடைய வாழ்க்கை இருக்கணும், அவர் நம்முடைய பலியின் ஜீவியத்தை சுகந்த வாசனையாக நுகரணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த ஒரு பந்தியில் நாம் கை வைக்கணும். அது எப்படி அப்படின்னா பரிசுத்த சிந்தையோடு, பயபக்தியோடு, தேவனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு மரியாதையோடு, கனத்தோடு நாம் அந்த ஒரு பந்தியை அனுசரிக்கணும். அதே போல் நாம் சகோதர சகோதரிகளுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான விஷயங்களில் நாம் சபைகளில் நாம் என்ன பண்ணணும்னா நாம் கொண்டு வரணும் அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். ஸோ அன்புக்குரிய சகோதர சொல்ல, எல்லா சூழ்நிலைகளையும் தேவன் நம்மளை பார்க்குறார். நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய ஜீவியங்கள் எல்லாமே தேவனுக்கு முன்பாக நிற்க போகுது. ஸோ தேவனுக்கு முன்பாக நிற்குது அப்படின்னா பரிசுத்த நடக்கையோடு நாம் நடந்து தேவனுடைய திருச்சமூகம் சென்று சேர தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. பொறுமையோடு கேட்ட நம்ம அனைவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.